கவிஞர் யாழநாதி. நிறைய தோழர்கள் பேச வேண்டும், எல்லாருமே மிக முக்கியமான ஆளுமைகள். இருந்தாலும் ஒரு 10 நிமிடத்திலிருந்து 15 நிமிடம் பேசினால் நிகழ்ச்சியை திட்டமிட்ட முறையில் முடிப்பதற்கு வசதியாக இருக்கும். கவிஞர் யாழநாதி. பேராசிரியர் மார்க்ஸ் அவர்களுக்கு என்னுடைய 75வது பிறந்தநாள் விழா வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எப்பொழுதும் அவரிடம் பேசுகிற பொழுது சார் என்று தான் பேசுவேன். சாரிடம் தொடர்ந்து களங்களில் சந்தித்த அனுபவங்கள் எனக்கு இருக்கிறது. 2 உண்மை அறியும் குழுக்களில் அவருடைய தலைமையில் நான் இயங்கினேன். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற கலவரம், அதற்கு பிறகு இன்னொரு மனித உரிமை மீறலை எதிர்த்த ஒரு உண்மை அறியும் குழுவில் நான் பங்காற்றினேன். அவரோடு இருப்பது என்பதும் அல்லது அவர் குறித்த உரையாடலில் பங்கு பெறுவது என்பதும் ஒரு மனித உரிமை செயல்பாடாகவே நான் பார்க்கிறேன். ஏனென்றால் எந்த நாட்டில் அல்லது எந்த சமூகத்தில் புரட்சி வேண்டும் என்று கருதுகிறோமோ அல்லது மாற்றம் வேண்டும் என்று கருதுகிறோமோ அந்த சமூகத்தில் ஒரு பண்பாட்டு புரட்சி நிகழ்ந்திருக்கும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அது சீனாவாக இருந்தாலும் சரி, அல்லது பிரெஞ்சாக இருந்தாலும் சரி, அல்லது இந்தியாவில் சமுத்திரகுப்தர் காலத்தில் வரலாற்று காலங்களில் நடைபெற்ற ஆட்சி மாற்றங்களானாலும் சரி, இந்த ஆட்சி மாற்றங்களுக்கெல்லாம் ஒரு பண்பாட்டு புரட்சி அடிப்படை காரணமாக இருந்திருக்கிறது என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு வரலாற்று குறிப்பு. அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டு மாற்றத்தை தமிழ் சமூகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த பெரும் சிந்தனையாளர்களில் மார்க்ஸ் அவர்களும் ஒருவர். அவருடைய நிறப்பிரிகை காலங்கள் என்பவை ஒரு ஆழ்ந்த கருத்தியலை தன்னுடைய களமாக கொண்ட ஒரு இதழை நடத்திய காலம். அதற்கு பிறகு அவ்வளவு தீவிரமாக கருத்தை தெளிக்கிற அல்லது கருத்தை விதைக்கிற இதழ்கள் நடத்தப்படவில்லை. அந்த கோட்பாட்டின் அடிப்படைகளில் தான் பல அரசியல் இயக்கங்கள் கட்டமைக்கப்பட்டன. இன்றைக்கு எழுப்பப்பட்டிருக்கிற மிக முக்கியமாக இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய தலித் எழுச்சி என்பது ஒரு காலத்தில் சுகானந்தி அவர்கள் சொன்னதை போல ஒரு சிறு குழுவாக இருந்த மார்க்ஸ் உள்ளிட்ட மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் இந்த தமிழ் சமூகத்திற்கு தந்த தலித் அரசியல் கோட்பாடு தான் அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் மார்க்ஸ் அவர்கள் தொடர்ந்து தமிழ் சமூகத்திற்கு தந்து கொண்டே இருந்தார்கள். இப்ப இந்துத்துவ எதிர்ப்பு என்கின்ற ஒரு கட்டமைப்புக்குள் நாம் நிற்கிறோம். இந்துத்துவத்தை எதிர்க்காமல் மனித உரிமையை பேசுவது என்பது முடியாத ஒரு செயலாக இன்றைய சூழலில் இந்திய சமூகம் கட்டமைந்திருக்கிறது. அப்போ இந்த சூழல்ல மார்க்ஸ் எங்கே இந்த இந்துத்துவ எதிர்ப்புக்கு முன்னால் நிற்கிறார் என்பதை நாம் பார்க்கிற பொழுது, வெறுமனே இந்துத்துவ எதிர்ப்பு என்பது இந்து மதத்தின் மீதான எதிர்ப்பு அல்லது இந்து சமய கோட்பாடுகளின் மீதான எதிர்ப்பு என்பதை எல்லாம் தாண்டி மார்க்ஸ் அவர்கள்தான் மிக ஆழமாக அதை பார்ப்பன எதிர்ப்பு என்ற ஒரு கருத்தியலில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அப்போ படிநிலையில் இருக்கக்கூடிய ஜாதி அமைப்புகளுக்கு எதிரான ஒரு கருத்தியலை முன்வைக்கிற பொழுது அதுதான் மிக சரியான ஒரு இந்துத்துவ எதிர்ப்பாக மாறும். அப்படி மாறுகிற பொழுதுதான் இந்த சமூகம் படிநிலை சமூகத்திலிருந்து ஒரு சமத்துவ சமூகமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதனை அவர் மிக தெளிவாக அவருடைய இந்துத்துவத்தின் பன்முகம், இந்துத்துவத்தின் இருத்தலியல் போன்ற நூல்களில் மிக அற்புதமாக அவர் எடுத்து காட்டுகிறார். சமீப காலங்களில் அவர் இன்னொரு மாற்று சிந்தனையை இந்த சமூகத்திற்கு சமயமாகவோ அல்லது ஒரு பண்பாட்டு ரீதியான மாற்றமாக கொண்டு வந்து நம்மிடத்திலே நிறுத்துகிறார். சமீபத்தில் அவர் எழுதி முடித்திருக்கக்கூடிய மணிமேகலை காப்பியம், அதை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் நமக்கு அது மிக தெளிவாக விளங்கும். பௌத்தம் குறித்த அவருடைய எழுத்துக்கள் இவையெல்லாம் இந்துத்துவத்திற்கு எதிரான ஒரு மிக முக்கியமான பண்பாட்டு நகர்வுகளாக மார்க்ஸ் அவர்களால் சிந்தனை சமூகத்தில் கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்படுகிறது. 30 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலங்களில் அவருடைய கோட்பாட்டு யுத்தங்கள் தமிழ் சமூகத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றன. பின்னவீனத்துவ எழுத்து முறைகள்
தமிழ் சமூக அமைப்பிற்கு மிகவும் தேவை. அது கலையினுடைய புதிய யுக்தியாக இருக்கும் என்று மார்க்ஸ் அவர்கள் சொன்ன பொழுது அதை எதிர்த்த அடிப்படை வாதங்கள் இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது. விளிம்புநிலை சமூகத்தில் இருந்து வந்த எழுத்தாளர்கள் அல்லது எழுத வந்த இளைஞர்கள் தாங்கள் எழுதுகிற எழுத்தின் மேல் ஒரு மிக முக்கிய பெரிய சந்தேகம் அவர்களுக்கு இருந்தது. இதுதான் எழுத்தா என்ற ஒரு கேள்வி அவர்களுக்குள் இருந்தது. அப்படி எழுத வருகிற பொழுது எழுத வருகிற புதிய இளைஞர்களை அல்லது புதிய எழுத்துக்களை, புதிய வகைமைகளை, இது எழுத்தல்ல, இது புனிதத்துக்கு எதிராக இருக்கக்கூடியதாக இருக்கிறது, அல்லது வெளிப்படையாக பேசினால் இது முழக்கமாக இருக்கிறது, ஆகவே இவற்றை நாம் கவிதையிலும் சேர்க்க முடியாது, கதைகளிலும் சேர்க்க முடியாது என்கிற ஒரு தீவிர எதிர்ப்பை உருவாக்கிய பொழுது இப்படியெல்லாம் கூட எழுதலாம் என்ற ஒரு நம்பிக்கையை விளிம்பு நிலை மக்களுக்கும் பெண்களுக்கும் விதைத்தவர் மார்க்ஸ் அவர்கள் தான். ஏன்னா அவர் தான் சொன்னார், எங்கே அமைதி இருக்கிறதோ அங்கே ஆதிக்கம் இருக்கிறது என்று பொருள், எங்கே ஒழுக்கம் சீர்குலைந்திருக்கிறதோ அங்கே ஆதிக்கத்துக்கு எதிரான குரல் ஒலிக்கிறது என்று பொருள் என்று மார்க்ஸ் அவர்கள் தான் சொன்னார். அப்ப எங்கெல்லாம் ஆதிக்கத்துக்கு எதிரான குரல் ஒழுக்கத்தை சீர்குலைத்து போடுகிறதோ, கட்டுடைத்து போடுகிறதோ, அங்கே புதிய கட்டுமானங்களை உருவாக்குவதற்கான புதிய வரைமுறைகள் அல்லது வகைமுறைகளை இலக்கியத்தில் உருவாக்குவதற்கான மிக முக்கியமான செய்தியை தமிழ் சமூகத்திற்கு மார்க்ஸ் அவர்கள் தான் தந்தார்கள். அதுக்கடுத்தது பெண்ணியம் என்று சொல்லுகிற பொழுது, பெண்ணியத்தில் நாம் பிரித்து பேசப்பட வேண்டிய பெண்ணியம் தலித் பெண்ணியம் என்பதனை மிக தீவிரமாக தன்னுடைய கட்டுரைகள் வாயிலாக மார்க்ஸ் அவர்கள் எப்பொழுதும் எடுத்து சொன்னார்கள். அந்த வகைமை இன்றைக்கு புதிய சிந்தனைகளோடு அது இன்றைக்கு தன்பாலின ஈர்ப்பு போன்ற புதிய புதிய வகைமையிலான எழுத்து வகைமைக்கும் பண்பாட்டு ரீதியான மாற்றத்திற்கும் அது வழிவகுத்திருக்கிறது. அவருடைய பேச்சுகள் நான் 2003-4 என்று நான் கருதுகிறேன். நாயகன் என்ற ஒரு தொடரை ஆனந்த விகடனில் தோழர் அஜயன்பால் அவர்கள் எழுதுகிற பொழுது அம்பேத்கர் குறித்து எழுதிய அந்த நூல் வெளியானது. அந்த நூலை வெளியிட்டு பேசுவதற்காக மார்க்ஸ் அவர்களை நான் என்னுடைய சின்ன ஊருக்கு அழைத்திருந்தேன். ஆம்பூர்ல கஸ்பா என்ற ஒரு சின்ன ஊர் அது. அந்த ஊருக்கு மிக விரிவான ஒரு உரையை மார்க்ஸ் அவர்கள் அம்பேத்கர் மீது நிகழ்த்தினார்கள். அது பிறகு ஒரு நூலாக கூட அது வெளிவந்திருக்கிறது. அந்த உரையாடலில் தான் மகத் சத்தியாகிரகத்தில் எப்படி காந்தியம் கலந்திருந்தது என்பதை குறித்து, காந்தியம் குறித்த ஒரு உரையாடலை அவர் ஆம்பூரில் தான் தொடங்கினார் என்று நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட மாற்று உரையாடல்களுக்கும் தன்னுடைய காலத்தை அல்லது இடத்தை தரக்கூடிய ஒரு மிக பரந்த விரிந்த சிந்தனையாளராக மார்க்ஸ் அவர்கள் எப்பொழுதும் நம்மோடு இருந்திருக்கிறார்கள். அவருடைய இந்த பண்பாட்டு ரீதியான மாற்றங்கள் தான் மிகப்பெரிய ஒரு அரசியல் எழுச்சியை உருவாக்கி இருக்கிறது. அது திரைப்படத்திலும் சரி, இலக்கியங்களிலும் சரி, நேரடியான கள அனுபவங்களையும் அது இன்றைக்கு வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. அவருக்கும் எனக்கும் உள்ள இன்னொரு மிக முக்கியமான தொடர்பு, அவர் இயற்பியல் பேராசிரியர், நான் ஒரு இயற்பியல் மாணவன். கல்லூரியில் நான் இயற்பியல் படித்தவன். அந்த இயற்பியல் இயங்கியல் தத்துவம் எப்படி நாம் எழுதுகிற பொழுது வெறும் எழுத்தாளர்களாக அல்லது எழுத்தை மட்டும் பயன்படுத்தக்கூடியவர்களாக இந்த சமூகத்தில் இல்லாமல் நாம் எதை எழுதுகிறோமோ அதற்காக களத்தில் இறங்கி போராடக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலை மார்க்ஸ் அவர்கள் தான் தந்தார். அவர் ஒரு அரசு கல்லூரியில் பேராசிரியராக இருந்தாலும், அரசினுடைய சம்பளத்தை வாங்கக்கூடியவராக இருந்தாலும், அதிகாரங்களுக்கு எதிராக அவருடைய குரல் எழும்பி அவர் போராட்ட களங்களிலும் நீதியின் மேல் அவர் கொண்ட பற்றின் காரணமாக அவர் கண்ட உண்மைகளை வெளிப்படையாக எல்லோரிடத்திலும் சொல்லக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது. அடுத்தது அவருடைய எழுத்து முறைகள். அவருடைய எழுத்து ஒரு நவீன எழுத்து வகைமையான ஒரு எழுத்து. அதை வாசிக்கிற பொழுது எந்த தங்கு தடையுமின்றி அல்லது தான் முன்னிற்கிறேன் என்ற அந்த நிலைமையில் இல்லாமல் வாசகனை தொடர்ந்து அந்த வாசிப்புக்குள் கொண்டு செலுத்தக்கூடிய எழுத்து வகைமை அவருடைய வகைமையாக இருந்த காரணத்தால் தொடர்ந்து அவர் நூல்கள் தமிழ் சமூகத்தில் வாசிக்கப்பட்ட நூல்களாக இருந்தது. ஆனால் அவருக்குரிய மிக முக்கியமான அங்கீகாரம் தமிழ் சமூகத்தால் தரப்பட்டு இருக்கிறதா என்ற கேள்வியை நாம் இந்த நேரத்தில் எழுப்ப வேண்டியிருக்கிறது. அவருக்கான சமூக அங்கீகாரம் அல்லது அரசியல் ரீதியான அங்கீகாரம் அல்லது அரசு ரீதியான அங்கீகாரம் எதுவுமே அவர் யோசிக்காதவராக இருப்பது உண்மையிலே மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன்.
ஏனென்றால் ஒரு 5 நூல்களை எழுதியவர்கள் 10 நூல்கள் எழுதியவர்கள் உடனே விருதுக்கு விண்ணப்பித்து அந்த விருதை பெற்று அதை முகநூல்களில் அல்லது சமூக வலைதளங்களில் போட்டு தங்களை மிக முக்கியமான ஆளுமைகளாக காட்டிக்கொள்ளுகிற இந்த நேரத்தில் அதிகாரத்துக்கு எதிரான ஒரு குரலை எழுப்பக்கூடிய ஒரு மனிதர், இத்தனை பண்பாட்டு ரீதியான மாற்றங்களை தமிழ் சமூகத்திற்கு தந்த ஒரு மனிதர் மேலும் தன்னை அமைதியாக வைத்து கொண்டிருப்பதும் அதை எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான மனநிலை அவருக்கு இருப்பதும் அவர் இன்னும் 100 ஆண்டு வாழ்வதற்கான வாய்ப்புகளை அந்த எண்ணம் தந்திருக்கிறது. அவருடைய 100 ஆண்டிலும் நாம் இணைவோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் யாழனாரி. கிட்டத்தட்ட விரிவாக மார்க்ஸனுடைய பங்களிப்புகள் பற்றி பேசியிருந்தார். எப்படி எந்தெந்த தளங்களெல்லாம் மார்க்ஸனுடைய செயல்பாடுகள் இருந்தது அப்படிங்கிறத பற்றி. குறிப்பாக அவர் கடைசியில் சொன்ன விஷயம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா மார்க்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்திருக்கிறார். ஒரு இலக்கியத்திலே பயணித்திருக்கிறார், செயல்பாடுகள், அரசியல் செயல்பாடு எல்லாவற்றிலுமே. அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் அல்லது விருது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக இலக்கியத்தில் பார்த்தோம்னு சொன்னால், நான் கூட சமீபத்தில் இருந்தேன், பொதுவாக அந்த சாகித்ய அகாடமி மாதிரியான விருதுகள் எல்லாமே புனைவு சார்ந்து தான் கொடுக்கப்படுகிறது. சிறுகதைகள், நாவல்கள், கொஞ்சம் கவிதைகள் நம்ம இதான் அது இலக்கிய விமர்சனங்களையோ அல்லது உரைநடை சார்ந்த கட்டுரைகளையோ பெருமளவு பொருட்படுத்துவதே இல்லை. இப்போ அதுக்கு மாறாக இப்போ ஆறாம் வெங்கடாசல விருதுக்கு கொடுத்துருக்கிறார்கள். மார்க்ஸுக்கெல்லாம் சாகித்ய அகாடமி விருது ஒன்று வருமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியலை. அதை தாண்டி மார்க்ஸுக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரங்கள் ரொம்ப யோசிச்சு பார்த்தோம்னா, திராவிடர் கழகம் அவருக்கு பெரியார் விருது வந்திருக்கிறாங்க. தோழர் யாழனார் இருக்கக்கூடிய அந்த விடுதலை சிறுத்தைகள் அமைப்பில் காகிதங்களுக்கு விருது கொடுத்தாங்கன்னு நினைக்கிறோம். விகடன் ஆனந்த விகடனில் நம்பிக்கை விருது அவருக்கு கொடுத்தோம். அதெல்லாம் ரொம்ப போராடி இருந்த காலகட்டத்தில் கொடுத்தோம். அப்போ வேல்சாமி, மார்க்ஸ் போன்றவர்களுக்கெல்லாம் ரொம்ப போராடி விருது கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்ததுக்கு பிறகு சாலமன் பாப்பையாவுக்கு விருது கொடுத்தாங்க. நம்ம இந்த வருஷம் புஷி ஆனந்துக்கு கொடுப்பாங்களா இல்லை ஆதவர்ஜுனாவுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அங்கீகாரங்களை பற்றியெல்லாம் அவர் பெரிதாக கவலைப்பட்டதே கிடையாது. விருதுகள் கொடுத்தது அல்லது அங்கீகாரம் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டதே கிடையாது. தொடர்ச்சியாகவே அவர் உழைத்து கூட இருக்க. நாங்கள்லாம் திண்டுக்கல்ல மார்க்ஸை வைத்து கூட்டங்கள் போடுகிற போது அவர் பயண செலவுகளும் கொடுத்ததில்ல. அவர் அங்கிருந்து அவர் தான் செலவு, அந்த கூட்டங்களுக்கான செலவுகள்லாம் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கார். அந்தளவுக்கு கூட பெரிய அளவில் பொருளாதார ரீதியாகவோ அல்லது மற்ற எந்த விஷயங்கள் சார்ந்தும் பெரிய அளவில் அக்கறை காட்டியவராகவோ பொருட்படுத்தியவராக மார்க்ஸ் இருந்ததில்லை. மார்க்ஸுடைய உழைப்புங்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். தொடர்ச்சியாக சுற்றுப்பயணங்கள், தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்கள். ஒரு பக்கம் பார்த்தோம்னா புத்தகங்கள் எழுதுவது, ஒரு மனிதர் இப்படி தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டே கூட்டங்களில் பேசிக்கிட்டே இருக்கிறது எப்படி எழுத முடிகிறது அப்படிங்கிற ஆச்சரியம்லாம் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும். மார்க்ஸுடைய செயல்பாடுகளில் மிக முக்கியமான ஒரு விஷயம் பெரியார் பற்றிய அவருடைய பங்களிப்பு. பெரியார் பற்றிய அவருடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லுகிற பொழுது, பெரியாரை ஒரு இயக்கம் சார்ந்ததாக மட்டுமே பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் பெரியாரை ஒரு நவீன கோட்பாடுகளின் வழியாகவும் பெரியாரை புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது பெரிய மார்க்ஸுடைய மிக முக்கியமான பங்களிப்பாக இருந்தது. குறிப்பாக அவருடைய பெரியார் கேள்விக்குறி அந்த புத்தகத்தில் பெரியார் எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன சிந்தனையின் வழியாக அறிய முடியும் எழுதியிருப்பார். அதில் என்னை பற்றி கூட ஒரு சின்ன குறிப்பு இருக்கும். அந்த கட்டமைப்புங்கிற ஒரு விஷயத்தை பெரியார் அடிக்கடி இந்த வெங்காயம் அப்படின்னு சொல்றதை ஒப்பிட்டு நான் சாதாரண ஒரு கூட்டத்தில் பேசுனதை அவர் அதை குறிப்பிட்டு எழுதியிருப்பார். நான் தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவர் எழுதியிருப்பார். அப்படி பெரியாரை ஒரு நவீன சிந்தனையின் வழியாக நிறைய இளைஞர்களுக்கு கொண்டு சென்றது மார்க்ஸுடைய மிக முக்கியமான பங்களிப்பு. அதே மாதிரி பெரியார் தலித்துகளுடைய விரோதி, இடைநிலை சாதிகளின் பிரதிநிதி என்று அவர் மீது அவதூறுகள் முன்வைக்கப்பட்ட பொழுது அதற்கு எதிராக தொடர்ச்சியாக இயங்கியதில் மார்க்ஸுக்கு மிக முக்கியமான பங்களிப்பு இருக்கிறது. அந்த வகையில் மார்க்ஸினுடைய பெரியார் கேள்விக்குறி, அதே மாதிரி பெரியார் தலித்துகள் முஸ்லீம்கள் ரெண்டுமே மிக மிக முக்கியமான புத்தகங்கள். அவருடைய பணிகளை பாராட்டக்கூடிய, நினைவு கூறக்கூடிய விதத்தில் நண்பர்கள் 2 ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். ஒரு 1 லட்சம் ரூபாய் ஒரு நிதியாக அமைத்து அந்த 1 லட்சம் ரூபாய் அதில் லயோலா கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு தலித் மாணவருக்கு ஆண்டுதோறும் ஒரு ஃபெல்லோஷிப், அதே போல காயத்ரி உள்ள கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் பெண், இஸ்லாமிய பெண்ணுக்கான ஒரு ஃபெல்லோஷிப் என்கிற 2 ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். லயோலா கல்லூரிக்கான ஃபெல்லோஷிப் அதை கலைஞர் எழுத்தாளர் தோழர் அம்பியவர்கள் வழங்குவார். எழுத்தாளர் மீனா அவர்கள் வழங்குவார்.
அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய சிகப்பு வணக்கங்கள். மார்க்ஸ் ஏராளமான போராட்டங்களையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார். நாங்கள் அவரை கார்ல் மார்க்ஸ் சிலை அமைக்க வேண்டும் சென்னையிலே, அதற்கு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று ஒரு குழுவாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த குழுவிலே மார்க்ஸ் இருக்கிறார். பல்வேறு தலைவர்களை பார்த்து இந்த சிலை அமைப்பதற்காக அவரும் அந்த செயல்பாட்டில் இருக்கிறார். அவரை இங்கே வாழ்த்தும் வகையாக நாங்கள் அவருக்கு எப்படி வாழ்த்துக்கிறோம் என்று சொன்னால், பகத்சிங் சொன்ன அடிப்படையிலே வாழ்த்தலாம் நினைக்கிறேன். நாமின்றி நாடு இல்லை, நாடோ நமக்கில்லை, நாமே நாடாவோம், நாட்டை நமதாக்குவோம். அதற்காகவே வாழ்த்து கொண்டிருக்கிற மார்க்ஸ் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்து மார்க்ஸனுடைய நீண்டகால நண்பர், கல்வி செயல்பாடுகளே மார்க்ஸோடு இணைந்து பயணித்தவர், மக்கள் கல்வி இயக்கத்தை தொடங்கி நடத்தியவர், இருளருடைய உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் கல்யாணி என்கிற கல்விமணி அவர்களை மார்க்ஸை பற்றி பேசுவதற்காக. எல்லோருக்கும் வணக்கம். சுருக்கமாகுது. முதல்ல அவருக்கு 75வது நாள் இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இல்லைனாக்கா பேராசிரியருக்கு எப்பவுமே நிறைவு மருதி இருக்கும், அந்த மருதியில் எது சொல்லாமல் விட்டுறக்கூடாது. அது முதல்ல சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை பேருக்கும் எனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த அழைப்பில் முதல்ல அருள்மொழின்னு முதல்ல பேர் இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அருள்மொழி 8வது படிச்சிங்களா, 10வது படிக்கும்போது என்எஸ்எஸ் ப்ரோக்ராமில் நாங்கள் இது அங்கே கொள்கைகளை பேசுகிறாங்க மாணவர்கள்கிட்ட. நாங்கள் ஏற்பாடு செஞ்சு அந்த கூட்டத்தில் அவங்க பேசியிருக்காங்க. அப்போவே அவ்வளவு ஒரு மெச்சூரிட்டியாகனு சொல்லுவாங்களே, அவ்வளவு தெளிவாக அப்படி பேசுவாங்க. பேசின பிறகு அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் பக்கத்தில் போய் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போ இந்த சிறுபுலத்தனம் தெரியும். அப்போ மேடை ஏறிட்டாங்கன்னாக்கா அவ்வளவு சிறப்பாக பேசுவாங்க. அந்த திண்டிவனம் பகுதியில் பல இயக்கங்கள் நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கு அவங்க இன்றைய வரைக்கும் அவங்களுக்கு உதவியாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நான் அந்த அழைப்பை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இப்போ சுருக்கமாக நான் நிறைய ரொம்ப தத்துவங்களை போட்டு பேசுகிறேன்னு நினச்சிக்கிறாங்க. முதல்ல ஒரு இது நான் எப்பவும் குறிப்பு எடுத்துகிட்டு வரல. புரட்சி பண்பாட்டு இயக்கம்னு ஒரு இயக்கம் வச்சு நாங்கள் ஒன்றா இருந்து செயல்பட்டோம். அப்போ அந்த கட்டம். அப்புறம் மக்கள் கல்வி இயக்கம், பழங்குடியினர் பாதுகாப்பு சங்கம். இதில் புரட்சி பண்பாட்டு இயக்கம் இது பண்ணும்போது மார்க்சிய மக்கள் யுத்த குழுவில் அப்போ நாங்கள் இந்த கட்சியில் இருக்கிறோம். நானும் இவர் கோச்சடையும் என்ன பண்ணுவோம்னாக்கா ஆள் பிடிக்கிற வேலை. அப்போ நம்ம கட்சி கொள்கையில பேசி ஒரு ஆள் எப்படி மாறி இருக்காரு, அவரை நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக பையன் எடுத்துக்கிட்டு துண்டறிக்கைகள் எடுத்துக்கிட்டு புத்தகங்கள் எடுத்துகிட்டு அப்படி பார்க்க போவோம். அப்போ அவர் இப்போ தப்பாக யாரும் எடுத்துக்கூடாது, சிபிஎம் கட்சியிலேருந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு, ஈழப் பிரச்சனை அந்த இதில் அப்படி இருக்கும்போது போய் சந்திக்கிறோம். அப்போ தான் முதல் சந்திப்பு. அப்படியே அது தொடர்ந்தது. அப்புறம் புதிய வெப்பன் அந்த மாதிரி சந்திக்கிறோம். அதுக்கப்புறம் புரட்சி பண்பாட்டு இயக்கம், அதில் ஒரு முக்கியமான பாத்திரம் வகித்தார். குறிப்பாக ஒரு இது ஜாதியும் வர்க்கமும் குறித்து அப்போ ஒரு மாநாடு நடத்தணும், அகில இந்திய அளவில் ஒரு மாநாடு நடத்தணும். அப்போ அந்த காலகட்டத்திலலாம் ரவிக்குமார் இங்கே வந்திருக்கிற என் கூட வந்த இவர் துரைக்கண்ணு, இந்த மாணவர்கள் இருக்காங்களே அவருடைய மாணவர்கள் ரவி வந்திருக்காரு, அவர் கந்தசாமி வந்திருக்காரு. இவங்கெல்லாம் அந்த இயக்கத்தில் இருந்தாங்க. அந்த இருக்கும்போது அப்போது அதை நடத்துகிறோம். அப்போ அதில் ஒரு பிரச்சனை வருது. அந்த இயக்கத்திலேருந்து நம்ம வெளியே வரும்போது அதுக்கப்புறம் தான் மக்கள் கல்வி இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தோம். அந்த மக்கள் கல்வி இயக்கத்தில் அவர் தான் எதுக்கு பின்னால் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்கு, பேசுகிற கேட்க மாட்டேன். சரி. மக்கள் கல்வி இயக்கத்தில் அப்புறம் சின்ன சின்ன நூல்களை கொண்டு வர்றது, அதாவது துண்டறிக்கை மாதிரியும் இருக்கக்கூடாது, பெரிய புத்தகம் மாதிரி இருக்கக்கூடாது, பரவலாக பிரச்சாரத்தை கொண்டு போகணுங்கிற அடிப்படையில் அந்த அறிக்கையெல்லாம் அவர் தான் தயாரித்தார். அதை நான் அந்த இடத்துல அதெல்லாம் அது சும்மா அப்படி காமிச்சிக்கிறதுக்காக பத்திரமா வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக. இந்த மக்கள் கல்வி இயக்கம் ஏன், அது 2வது பதிப்பு. இப்போது இது அந்த அந்த கட்சியிலேருந்து விலகின பிறகு நாங்கள் எல்லாம் சேர்ந்து கல்வி தொடர்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை சொல்லும்போது நான் கல்வி இது சொன்னோம். அப்போ இந்த தலைப்பில் அப்படி ஒரு இயக்கத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அதில் உள்ள வெளியீடுகள்
பல நூல்களை வெளியிட்டோம். அதில் முதல் வெளியீடு எனக்கு எல்லாம் கூட இதில் இருக்குது. முதல்ல மக்கள் கல்வி இயக்கம் ஏன், அப்புறம் பெண் கல்வி விஜி பேராசிரியர் அவங்க எழுதினது 2வது நூல், அப்புறம் பள்ளிக்கூடங்களில் பயிற்று மொழி தமிழா ஆங்கிலமா. அதான் நான் அது வரைக்கும் நூலை எழுதினது கிடையாது. அதுதான் இந்த நூல் அப்போது எழுதினது. இந்த நூலை அவர் தான் அறிமுகப்படுத்தி எல்லாம் பேசினார். அப்புறம் அம்பேத்கரின் போர்க்குரல், அது வரைக்கும் நாமெல்லாம் பொதுவாக நான் இயல்பாக சொல்கிறேன், அம்பேத்கருடைய கருத்துக்களையோ இதுலேயோ ஒரு தீவிரமான ஈடுபாடுலாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. சின்ன பிள்ளையிலேருந்து கடவுள் மறுப்பு அது மட்டும் ரொம்ப தெளிவாக இருந்தேன். 5வது படிக்கும்போதே சாமி இல்லைங்கிறதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தேன். அப்படி அந்த திராவிட இயக்கம் அப்படி வந்ததில் அப்போ இந்த நூல் அவர் எழுதி நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்த பிறகு தான் எனக்கு ஒரு குற்ற உணர்வு வந்து அம்பேத்கர் போன்ற தலைவருடைய இதுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல, நம்ம இது பண்ணோம்னா அப்போ அது அந்த ஒரு அது என்ன செய்யுது ஒரு குற்ற உணர்வு. அதுக்கப்புறம் தான் அதுலேயும் நிறைய படிக்க ஆரம்பிச்சுட்டுன்னு நினச்சிடாதீங்க. அதுக்கு நான் ரொம்ப அதிகமாக முன்னால் கட்சியில் இருக்கும்போது ஒரு ஆள் அங்கே எடுக்கணுன்னாக்கா இந்த லெனின் மார்க்ஸு அரசும் புரட்சியும் இதெல்லாம் படிச்சுட்டு ஒவ்வொரு தோழர்கிட்ட போய் பாதிப்போம். இப்போ அந்த வேலை நமக்கு கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்கிறது, இந்த அடிப்படையில் நம்ம கொஞ்சம் என்னென்னாலும் செயல்பட முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் செஞ்சோம். அது தான் எனக்கு அது நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கடுத்தால அவர் எழுதின முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்ச நூல் அது இஸ்லாமியருக்கு எதிரான கட்டுக்கதைகள். அந்த நூல் வந்தது. அதை நாங்கள் 1000 காப்பி முதல்ல அடித்தோம். அப்புறம் பழனி பாபா அவர்கள் ஒரு 5000 ரூபா கொடுத்தாரு. அதை வச்சு அதுக்கப்புறம் அடக்க விலையில் 3 ரூபாய்க்கு அதை 5000 காப்பியும் நிறைய பிரதிகள் போட்டு தமிழகம் முழுக்க கொண்டு போனோம். அதில் அதுதான் பின்னால் திண்டிவனத்தில் கோர்ட்டில் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான கோர்ட்டில் பிள்ளையார் சிலையை கொண்டு வச்சாங்க ஆர்எஸ்எஸ்காரங்க. அதுக்கு வழக்கறிஞர்கள்லாம் அதுக்கு துணையாக இருந்தாங்க. அப்போ அதை எதிர்த்து அப்போது அந்த போராட்டத்தை எடுப்பதற்கு அந்த புத்தகம் உள்ள அந்த தாக்கம் தான் எனக்கு ஒரு காரணம். ஒரு சமயம் அந்த புத்தகம்லாம் நான் படிக்காமல் இருந்திருந்தா அந்த மாதிரி நான் அந்த போராட்டத்தை எடுத்துருப்பேனா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். அந்த இது அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த புரட்சி பண்பாட்டு இயக்கத்தில் அதில் இந்த நான் சொன்னல இந்த மாநாடு அதில் ஒன்று விட்டுட்டேன். அந்த மாநாட்டில் அகில இந்திய அளவுலேருந்து நிறைய பேர் கட்டுரைகள்லாம் எழுதினாங்க. அதை மொழிபெயர்த்து தமிழில் வெளியிடுறதா ஜாதி வர்க்கம்னு அது 20 ரூபா விலை 10 ரூபா முன் வெளியீட்டு திட்டத்தில் கொண்டு வந்தோம். 1493 காப்பிக்கு வந்துருச்சு. ஆனால் அதை மொழிபெயர்த்த பிறகு அவங்கவுங்க மொழிபெயர்த்தாங்க. எல்லா மொழிபெயர்ப்புகளும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத அதை ஒருங்கிணைச்சு அதை செஞ்சவர் அவர் தான். அது இல்லைன்னா அந்த வெளியீடு அவ்வளோ சிறப்பாக வந்திருக்காது. அதில் அவருடைய பங்களிப்பு பெரிய பங்களிப்பு. அதை நான் இந்த நேரத்தில் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த பழங்குடியினர் நம்ம இந்த கட்சியிலேருந்து வெளியே வந்த உடனே கட்சி இல்லைன்னா உலகத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது, கட்சி தான் எல்லாம் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு செயலற்ற நிலை மாதிரி இருந்தது. அந்த மாதிரி கட்டத்தில் தான் மக்கள் கல்வி இயக்க ஆரம்பித்தோம். அந்த சமயத்தில் இவரும் ரவிக்குமார் அவர்களும் இந்த நிலப்பிரிவு எழுதிக்கிட்டு இருந்த காலம். அப்போ தான் உலகளாவிய ரீதியில் மைக்ரோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் அப்படின்னா நுண் இயக்கம் தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்படி இயக்கங்கள் வெளிநாடுகள்லாம் அங்கங்கே இருந்திருக்கு. கட்சி இல்லாமலும் செயல்பட முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை அவர் தான் கொடுத்தார். அந்த நம்பிக்கையை கொடுக்கலன்னா இன்றைக்கி அந்த பழங்குடியினர் பாதுகாப்பு சங்கத்தில் இருந்து நான் செயல்பட்டுருக்க முடியாது. அது ரொம்ப முக்கியம். நாங்கள் இயற்பியல் பேராசிரியர் ஒரு மண்டக்கணம் இருக்கும் எனக்கு. நானும் சொல்லுவேன், உலகத்தில் இயற்பியல் மாதிரி பாடமே கிடையாது அப்படிமா, புரியுங்களா? அது கொள்கை. அதுக்கு பார்ப்போம். நம்ம ஒன்று செய்யணுன்னாக்கா ஒரு தியரிட்டிக்கல் பேஸு, ஒரு அடிப்படையில் கொள்கையில் அது இருக்கணும். அப்படியே ஒரு சித்தாந்த ரீதியாக அப்படி ஒன்று செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை கொடுத்து நான் எடுத்த வழக்குகளெல்லாம் அப்படி ஊக்கப்படுத்தினேன். அப்படி ஊக்கப்படுத்தி அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு போலீஸ்காரன் யாராவது எங்கேயாவது ஒரு ஸ்டேஷனுக்கு போனால் பழங்குடியினர் போய் புகார் கொடுக்க வந்திருக்கான்னு தெரிஞ்சால் அங்கே உள்ள ஸ்டேஷனே அப்படி கொஞ்சம் அலர்ட் ஆகும். அப்படி போலீஸுக்கு நம்ம அலர்ட் ஆகும், அது வேறு பிரச்சனை. ஆனால் அவன் ஒரு இருளர் புகார் கொடுக்க போனால் அப்படி ஆவான்னாக்கா அது விளிம்பு நிலை மக்களை வச்சு செய்ய முடியும் அந்த நம்பிக்கையை கொடுத்தார்.
இப்போ எல்லாரும் பழங்குடியினருக்கு இவர் தான் எல்லாரும் பாதுகாத்து. உண்மையிலே இப்போ நமக்கு பெரிய பாதுகாப்பு போலீஸ்லேருந்து பாதுகாப்புனா பழங்குடியினர் தான். இப்போ எல்லாம் என்ன ஆச்சுன்னா எல்லா கட்சிக்காரங்களும் ஏதாவது கூட்டம் நடத்தினா இவ்வளோ காசு கொடு. இப்போ துரைக்கண்ணு பேசிட்டு வந்தார், ஒரு கூட்டம் இவர் வராரு, உதயநிதி ஸ்டாலின் இங்கே வராருன்னா இவ்வளோ பேர் வரணும், இவ்வளோ கூட்டம் வரணும், அதுக்கு எவ்வளோ காசு ஒவ்வொருத்தருக்கும், வாடகை ஆட்களை கூட்டிகிட்டு வருது. இந்த பிரச்சனைலாம் இருளர் சங்கத்தில் கிடையாது. நான் எம்எல்ஏ இயக்கத்தில் இதுலேருந்து கிடைச்ச அனுபவம், இருளர் சங்கத்தில் ஒரு இதுக்கு வேறு எவங்கிட்டையும் போய் நிதி நன்கொடையை கேட்கறது இல்லை. அவங்க தான் காசு, அவதான் அவன் இயக்கம், நாங்கள் ஒருங்கிணைப்பாளர் தான், அதுதான் அவங்க இயக்கம். அதனால் இந்த காசுலாம் உங்களுக்கு நாங்கள் நடத்துகிற எந்த போராட்டத்துக்கு எல்லாம் வந்து எடுத்துகிட்டு மொய் எழுதின மாதிரி எல்லாம் போராட்டம் முடிஞ்சோன்னா மொய் எழுதிட்டு போவாங்க, காசு கொடுத்துட்டு போவாங்க. அதில் வேற ஒரு போராட்டம் நடத்தினா எங்களுக்கு 3000 4000 மிச்சம் வரும். புரியுதுங்களா? மிச்சம் வரும். நிறைய பேர் நினைக்கிறேன் யாராவது வந்து ப்ளீஸ் கை இப்படி ஒரு 5 பேர் போய் இப்படி நிற்கிறது, இதுக்கு எதுக்கு போய் நிற்கணும்? அவன் வீட்டில் கல்யாணம் சடங்கு எல்லாத்தையும் அவன் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீங்களா போய் கல்யாணத்தை நடத்துறீங்க, நீங்களா போய் சடங்கை பார்க்குறீங்க. அப்போ இந்த சங்கம் அவனுக்காக இருந்தால் அவங்க நிச்சயமாக அது செய்வாங்க. அந்த நம்பிக்கை வந்து அப்போ அந்த இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, எங்கள் சங்கம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் 204 கிராமங்களில் குடியிருப்புகள் இந்த சங்கம் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க அப்படிலாம் செய்ய முடியாது. அப்படி முடித்தா பேருக்கு இருக்கும். மனித உரிமை அமைப்புகளை பொறுத்தளவில் அது ஆக்டிவிஸ்ட் அது மாதிரி தான் இருக்க முடியும், எல்லா இடத்துக்கும் நம்ம செய்ய முடியாது. அதனால் அந்த மாதிரி ஒரு சங்கம் இருந்து இன்றைக்கி செயல்படுதுன்னா அதுக்கு அப்படி இருக்குன்னு இன்றைக்கி உங்களுக்கு தெரியும். ஜெய்பீம் படம் மூலமாக சில பாதிரியார்கள் சிஸ்டர்கள்லாம் கூட இருக்காங்க, நமக்கு எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்துருக்காங்க. அருட்தந்தை ரவேல்ராஜ், சகோதரி லூசினா போன்றவர்கள், அவங்கள்ட்டெல்லாம் ஒரு கல்யாணி பெரிய நக்சலிட்டு அவங்க கூட இவங்க இருக்காங்கன்னா அவங்க சபையில் உங்களுக்கு தெரியாது. இங்கே இருக்கிற பாலிட்டிக்ஸ் எல்லாம் விட அங்கே ஏகப்பட்ட பாலிட்டிக்ஸ் சபைகளில் உள்ள போனீங்கன்னா புரியுங்களா? அது இந்த சாமியார் அவர் பிடிக்காது, இந்த சாமியார் அவர் பிடிக்காது, இவர் இந்த ஜாதி அவர் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனையும் அங்கே இருக்கும். அதனால் அவங்களுக்கு இவங்க நம்ம கூட இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இந்த படம் வந்தது பாருங்க, அது உடனே ஓட்டி தரத்தில் எல்லாம் உலகம் முழுக்க போட்டாங்க. அப்போ அவங்களுக்கு பெரிய மரியாதை ஆகி போச்சு இப்போ, புரியுங்களா? அந்த அளவுக்கு ஒரு படம் இன்னைக்கு வந்திருக்குனாக்கா அதுக்கு எல்லாமே இவருடைய பின்புலம் அந்த தியரிட்டிக்கல் பேசிஸ் தான். அந்த அடிப்படையில் அவங்க இருந்தார். அதில் இப்போ உடல்நலம், நமது மருத்துவ நல பிரச்சனைகள் ஒரு புத்தகம் எழுதினார் அவர். அதுதான் இன்னைய வரைக்கும் நான் இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறேன்னாக்கா அதுக்கு அந்த புத்தகம் தான் காரணம். அதில் ஒரு தத்துவத்தை சொல்லியிருப்பார். அவங்க தான் முதல் மருத்துவர். வைத்தியருக்கு கையை பிடிச்சி பார்த்தா தான் தமிழ் வைத்தியருக்கு, இல்லைன்னா அவர் ஸ்டெதஸ்கோப் போட்டு உங்களுக்கு இப்படி பார்க்கணும், அப்போ தான் தெரியும். உன் உடம்பு தான் உனக்கு தெரியுமா, நீ பார்த்துக்க வேண்டியதானே. அப்போ அவங்களுக்கு அவங்க தான் முதல் மருத்துவர். நான் இதில் ரொம்ப கருத்தாக இருப்பேன். நம்ம அதிகம் படிக்கிற ஆள், அலையிற ஆள். உடம்பு இதாச்சுன்னா அதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்காக உடம்பை நல்லா கவனிச்சுப்பேன். இன்றைக்கி எனக்கு மூட்டு வலி கிடையாது, இந்த வலி கிடையாது. காலையில் இன்றைக்கும் ஒரு பைரவன் ஒரு இது இருக்குது, அது காலையில் வாக்கிங் போகும்போது நடப்பயணம் போகும்போது அதை கூப்பிட்டு போகலான்னாக்கா அது கடந்து கத்தும். அதனால் அதை கையில் பிடிச்சிக்கிட்டு டெய்லி தினம் 5 கிலோமீட்டர் நடந்துடுவேன். அது ஒரு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டரு, இப்போ 12 நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர், 2 நிமிஷம் பின்னால் ஆகிருக்கு. அதனால் இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியத்துக்கும் வந்து அவர் தான் நம்ம இது பண்ணுறோம். நம்ம என்னுடைய இந்த போராட்டங்கள் என்னை பொறுத்தளவில் அவருடைய எழுத்துக்களுடைய தாக்கம் தான் நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி இயக்கங்களில் இருந்து தொடர்ந்து செயல்படுறதுக்கு இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால் அது குறிப்பாக உங்கள் துணைவியாரை பற்றி பேசணும். அவங்க எப்போ போனாலும் அவ்வளவு ஆர்வமாக ஏதோ வந்துட்டாங்க அப்படின்லாம் நினைக்காம அவ்வளவு அன்பாக அவ்வளவு சுவையாக நம்ம எத்தனை நாள் இருந்தார். எப்பவும் போய் பார்க்க போகும்போது பொதுவாக மத்தியதர வர்க்கத்தில் எங்கேயும் போனால் அவங்க ஆதரவாக இருப்பாங்க. பட் அவங்க வீட்டில் அது ஒரு மாதிரியான பார்வையாக இருக்கும். கேட்பாங்க அது சாப்பிட்லையே அப்படின்னு. பரவாயில்ல, நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன், சாப்பிட டீ இல்லை டீ குடிச்சு தான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லி பவ்யமாக அப்படி பின்வாங்கிக்குவோம். ஆனால் அவங்க வீட்டில் போனால் அந்த உபசரிப்பு அந்த இதெல்லாம் இன்றைக்கி அந்த வேலைகள் அப்படி இருக்காங்கனாக்கா அவங்க தான் அதுக்கு முக்கியமான காரணம். அதுலேயும் ஒரு வீட்டில் போய் பல நாட்கள் தங்கியிருக்கோம். இன்னும் நிறையா அப்படி செய்திகள்லாம் இருக்குது. அதில் ஒன்று பழங்குடி இருளர் சங்க சார்பாக அது ஒன்று சொல்லணும், சும்மா எடுத்துகிட்டு வந்தேன். சரி, ஒன்று நீங்கள் இந்த இருளர் மீது தொடரும் வன்கொடுமைகள் இதுதான் அதில் போட்ட முதல் புத்தகம். 1999 முதல் மாநாட்டில் போட்டது.
அதில் கூட இருளர் மீது தொடரும் வன்கொடுமைகள்னு சொல்லி அது இவர் ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். அது மாதிரி இந்த பாருங்க, அதை எடுத்துகிட்டு வந்தேன். இந்த நாங்கள் குற்ற பரம்பரையோ மார்க்ஸ்ன்னு சொல்லி அந்த புத்தகம், அந்த முதல் வெளியீடு இதுதான். அதில் இந்த கட்டுரைகள்லாம் எழுதி அதே மாதிரி இவங்க பள்ளி தாய் தமிழ் பள்ளி அதை சொல்லி ஆகணும். அந்த பள்ளி அதாவது திண்டிவனத்தில் நம்ம இயக்கம் நடத்தும்போது கிட்டத்தட்ட கல்லூரி பேராசிரியர் சிவகுமார் வந்திருக்காரு, திருமாவளவன் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு சங்கர்லிங்கம், எல்லா கல்லூரி பேராசிரியர்களும் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு நமக்கு எல்லா போராட்டங்களுக்கும் திண்டிவனத்தில் அவங்க ஆதரவாக இருந்தாங்க. அப்படி ஆதரவாக இல்லைன்னா நம்ம திண்டிவனத்தில் நம்ம அந்த மாதிரி செஞ்சுருக்க முடியாது. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் இது பண்ணுவோம். அப்படி எல்லாருடைய ஒத்துழைப்பையும் பெறுவதில் அவருக்கு பெரிய பங்கு இருந்தது. அதனால் அவர் இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. அதனால் எல்லோரும் இது நம்ம தொடர்ந்து முன்னால் இந்த கருத்து ரீதியாக எதுவும் மாறுபாடு இருந்தால் இப்படி இப்போ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரும் அவரை அங்கீகரித்து அவருடைய நூலை எல்லா இயக்கங்களும் இப்போ சிபிஎம் கட்சிகள் சார்பாலாம் அப்படி போடுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கருத்து ரீதியில் மாறுபடலாம், அதுக்காக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி இல்லை, எல்லா கருத்தும் ஒரே மாதிரி இருக்குன்னு அவசியம் இல்லை. அவர் சொல்கிற கருத்தில் எனக்கு வேறுபாடு இருக்கலாம், எனக்குள்ள கருத்தில் அவருக்கு வேறுபாடு இருக்கலாம். இருந்தாலும் அதையெல்லாம் பார்க்குற அந்த மனோபாவம் நம்மகிட்ட இருக்கணும். அதுக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்ச முறையும் இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் நான் நிறைய செய்திகளை சொல்லலாம். அதனாலும் இந்த சமயத்தில் அதை சொல்லணும். குறிப்பாக அவங்க சிவகாமி ஐஏஎஸ் அந்த சமயத்தில் நாங்கள் செயல்பாடுகளுக்கு அவங்களுக்கெல்லாம் கல்லூரி ஆட்சிகள் நாங்கள் செய்யறதுக்கெல்லாம் அவங்களெல்லாம் உதவி, கிறிஸ்தாஸ் காந்தி போன்றவர்கள், அப்படி பல பேர் சொல்லலாம். அது அது மாதிரி அதே மாதிரி விருது அவருக்கு அம்பேத்கர் சுடர் விருது தான் உங்களுக்கு கொடுத்தாங்க இல்லைங்களா, விடுதலை சிறுத்தைகள்லேருந்து அது கொடுத்தது. இப்போ எனக்கு அந்த விருது கொடுத்தாங்க. அது கொடுத்ததுனால ஒரு பாதுகாப்பு இருக்குது. சரி தான் இவர் அந்த விருது வாங்கினவர், இவர் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணி இந்த போலீஸ்காரங்களுக்கும் ஒரு ஆமாம் அதில் ஒன்று இது நான் பொதுவாக சொல்லுவேன். நான் போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப பயப்படுவேன். அதனாவே நம்ம இந்த கட்சியில் இருந்தனால பெரிய தத்துவம், எதிரிகளுக்கு நம்ம பலவீனம் தெரியக்கூடாது, நம்ம ஆட்களுக்கு தெரியலாம். அதனால ஸ்டேஷன் பக்கமே போகிறது கிடையாது. போனால் இந்த பைத்தியக்காரனுக்காக நம்ம இவ்வளோ பயந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிடுவோம். அதனால் நான் புகார் எழுதி கொடுத்துட்டு நாங்கள் இங்கே உட்காந்துக்குவோம், புரியுங்களா, அங்கே போகிறதே கிடையாது. ஆனால் நம்ம ஆட்களுக்கு தெரியும், சார் கொஞ்சம் சுடு மூஞ்சி கோவப்படுவார், அப்புறம் சரியாகிடும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அதனால் அந்த மாதிரி தொடர்ந்து பல வேலைகள் செய்வதற்கு எல்லாம் ஒரு உந்து சக்தியாக அது அவருக்கு இந்த இதுதான் நான் சொல்லணும். இந்த இஸ்லாமிற்கு எதிரான கட்டுக்கதைகள் இல்லைன்னா நான் அந்த போராட்டத்தை நம்ம எடுத்துக்க மாட்டோம், நிச்சயமாக எடுத்துக்க மாட்டோம். அதே மாதிரி SC/ST ஆக்டு இது எல்லாம் இல்லைன்னா பழங்குடியினர் பாதுகாப்பு சங்கமே இல்லை. இன்றைக்கி அம்பேத்கருடைய முக்கியத்துவம் மேலும் மேலும் வருது. அதெல்லாம் எனக்கு அதை நினைவூட்டி அதெல்லாம் என்னை செயல்பட வச்சதில் அவருக்கு பெரிய பங்கு இருக்குது என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி பேராசிரியர் கல்யாணி. இப்போ எல்லாருமே மார்க்ஸை பற்றி பேசுகிறப்ப ஒவ்வொருத்தருமே அவருடைய வேறு பன்முக பரிமாணத்தை பற்றி பேசுகிறாங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா பொதுவாக இயக்கம் சார்ந்தோ அல்லது இலக்கியம்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தான் எல்லாருமே பேசுவாங்க. இப்போ கல்யாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால், கல்யாணி பேசுனது கல்வி சார்ந்து மார்க்ஸுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது. ஆக்சுவலாக டியூஷனுக்கு எதிரான இயக்கத்தை எல்லாம் அவங்க தொடங்கியிருந்தாங்க. இன்றைக்கி பெரிய பெரிய கோச்சிங் சென்டர்லாம் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தை பார்க்குறோம். இப்போ அவங்க தமிழ் வழி கல்வின்னு பேசிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் மார்க்ஸ் தன்னுடைய மகள்கள் ஆங்கில வழி கல்வி படித்தவங்கள அவங்க பேச ஆரம்பித்த பிறகு தமிழ் வழி கல்விக்கு மாற்றுறதை பற்றியெல்லாம் பதிவுகள் இருக்குது. அது மாதிரி மருத்துவம் சார்ந்து மார்க்ஸ் எழுதிய விஷயங்கள், மாற்று மருத்துவம், மருத்துவ நல பிரச்சனைகள், ஒரு மனிதன் மருத்துவத்தை பற்றி, இந்துத்துவத்தை பற்றி, தலித்துகளுடைய பிரச்சனை பற்றி, கல்வி பற்றின பல்வேறு தளங்களில் எழுதியிருக்கிறாங்கிறது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி மார்க்ஸினுடைய மிக முக்கியமான பணிகள் ஒன்று தொழிற்சங்க பணிகள். ஒரு பேராசிரியராக அவர் இருந்து ஆசிரியர்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக அவர் பணியாற்றியது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படி ஒரு தொழிற்சங்க செயல்பாட்டாளராக மார்க்ஸ் இருந்தபொழுது அவரோடு இணைந்து தொடர்ச்சியாக பயணித்த பேராசிரியர் சிவகுமார் அவர்கள் இப்பொழுது மார்க்ஸ் பற்றி பேசுவார்கள். தோழர்களே வணக்கம். இங்கே எழுத்தாளர்கள் இருக்கின்றீர்கள், இலக்கியவாதிகள் இருக்கின்றீர்கள், பெண்ணுரிமை சார்ந்த இயக்கங்களில் செயல்படுகின்றவர்கள் இருக்கின்றீர்கள், தலித் அமைப்புகளில் செயல்படுகின்றவர்கள் இருக்கின்றீர்கள். இவ்வேறு பல்வேறு தளங்களில் மார்க்ஸோடு பயணித்தவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள்.
தோழர் மார்க்ஸ், பேராசிரியர் மார்க்ஸ் எனக்கு அறிமுகமானது நானும் திருமாவளவன் அவர்களும் எம்எல் லிபரேஷன் விடுதலை அமைப்பில் இருந்தோம். நானும் திருமாவளவனும் இன்குலாபும் கெல்லட் பள்ளியினுடைய தன்ராஜ் அவர்களும் பின்னால் பாமரனின் பயணம் என்ற புத்தகத்தை எழுதினார் தன்ராஜ். தமிழரசனோடு இணைந்து செயல்பட்டார். திருமலை அவர்கள் மாவோயிஸ்ட் இயக்கத்தினுடைய ஆதரவாளராக பின்னால் செயல்பட்டார். ஆனால் மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் கூட்டம், ஒரு குழுவானது லிபரேஷனில் இயங்கியது. பேராசிரியர் மார்க்ஸ், கல்யாணி, கோச்சடை இவர்கள் மக்கள் யுத்த அமைப்பினுடைய வெகுஜன அமைப்பில் இயங்கியவர்கள். ஜெயச்சந்திரன் என்ற பேராசிரியர் திருச்சியில் இருக்கின்றார், எஸ்ஓசி அமைப்பில் இயங்கியவர்கள். இதை தவிர தோழர் மணிக்குமார், KA மணிக்குமார் உங்களுக்கு தெரியும், ராஜீவ் உங்களுக்கு தெரியும், புதிய ஆசிரியனுடைய பத்திரிகை இவர் நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள். இவர்களெல்லாம் இடதுசாரி CPIM அமைப்பில் இயங்கியவர்கள். அதே போலவே தர்மராஜன், பேராசிரியர் தர்மராஜன், ராஜேந்திரன் போன்ற தோழர்களெல்லாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி CPIயினுடைய கருத்தாக்கத்தை உடையவர்கள். நான் இதை இங்கே குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த ஆசிரியர்கள் எல்லோருமே, நான் சில பேரை, பேராசிரியர் சண்முக சுந்தரத்தை என்னால் மறக்க முடியவில்லை. இந்த ஆசிரியர் இயக்கத்தில் இருந்த இந்த தோழர்கள் எல்லாம் இடதுசாரியினுடைய இயக்கங்களை சார்ந்த பல்வேறு அரசியல் தளத்தில் வளர்ந்தவர்கள். எங்களுடைய பள்ளி பருவ காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் இயக்கத்தில் இருந்தவர்கள் இவர்களில் பல பேர். திமுகவில் பொறுப்படுத்தி செயலாற்றியவர்கள் பல பேர். மார்க்ஸ் அவர்களை தொழிற்சங்க ரீதியாக வரையறுத்து கொண்டு சில விஷயங்களை என்னால் பேச முடியும். இலக்கிய ரீதியாகவோ பின்னணித்துவம் சார்ந்தோ நான் இங்கே கருத்துக்களை சொல்லக்கூடிய அளவிற்கு திறன் வாய்ந்தவன் அல்ல. ஆனால் எனக்கு சில விஷயங்களில் அடையாள அரசியலை பொறுத்தவரை சில விமர்சனங்களும் உண்டு. இங்கே இருக்கின்ற எல்லா தோழர்களும் அதில் உடன்பட்டவர்கள் அல்ல. ஆனால் மார்க்ஸுடைய முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் தோழமையோடு பழகக்கூடியவர். இவருடைய நான் பேராசிரியர் அருண்கண்ணன் என்னை அழைத்த போது அவருக்கு சில செய்திகளை அவ்வப்போது நான் பரிமாறிக்கொள்வதுண்டு. என்னோடு சில விஷயங்களை உரையாடுவார். குறிப்பாக கௌரவ விரிவுரையாளர்கள், ஒப்பந்த ஆசிரியர்கள், இவர்கள் இன்று கௌரவ விரிவுரையாளர்கள் என்று அழைக்கப்படுகின்ற 20,000க்கும் 25,000க்கும் வேலை செய்கின்ற இவர்களை பற்றி அவர் கட்டுரையில் எழுதியிருக்கின்றார். அண்மையில் கூட ஒரு காணொளியை பேட்டி கொடுப்பதாக கூறினார். நான் இந்த கௌரவ விரிவுரையாளர் பிரச்சனை வந்தபோது பேராசிரியர் மார்க்ஸுடைய பங்கை நான் குறிப்பிட்டேன். நாங்கள் பணியில் சேர்ந்த காலத்தில் தென்னியவன் என்ற ஆசிரியர்கள் உண்டு, தற்காலிக ஆசிரியர்கள். பின்னால் அவர்களே ஒப்பந்த ஆசிரியர்களாக மாற்றப்படுகின்றார்கள். ஒப்பந்த ஆசிரியர்கள் ஆண்டு தொடக்கத்தில் நியமனம் செய்யப்படுவார்கள், ஆண்டு இறுதியில் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஒப்பந்தத்தை போடுவது கல்லூரி இயக்குனர். இங்கே புஷ் சென்டர் எழும்பூரில் உள்ள உலக மாணவர் சேவை மையத்தில் எங்களுடைய ஆட்சிக்குழு நடக்கின்றது. எங்களுடைய ஆட்சிக்குழு நடந்த காலகட்டம், நாங்கள் ஆட்சிக்குழுவில் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர்களிடத்தில் பொறுப்பில் இருந்த காலகட்டம் 87-88 நாங்கள் இணைந்து பணியாற்றினோம். அதற்கு முன்னால் இவர் மாவட்ட பொறுப்பிலும் இருந்தார். நான் தலைவராகவும் இவர் துணைத் தலைவராகவும், பேராசிரியர் வசந்தி தேவி இணைச் செயலராகவும், பேராசிரியர் சாந்தாராம் பொதுச் செயலராகவும், பேராசிரியர் அழ நித்யானந்தன் என்பவர் பொருளாளராகவும் இருந்த சமயத்தில் அங்கே நடந்த நிகழ்வுகள். நாங்கள் சூரத்துக்கு சென்று தற்காலிக ஆசிரியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட போது நானும் மார்க்ஸும் அங்கே சென்று பேசுகிறதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருகின்றது. அங்கே உலக சேவை மையத்தில் ஒரு கூட்டம் நடக்கின்றது, எங்கள் ஆட்சிக்குழு கூட்டம். கீழே புல்வெளியில் ஒப்பந்த ஆசிரியர்கள்
இப்பொழுது கௌரவ உரிமையாளர்கள் நிலைமையை விட மிக மோசமான நிலைமையில் அவர் இருக்கின்றார்கள். சம்பளம் வேண்டும் என்றால் அவர்கள் கொடுக்கப்பட்டதை தவிர ஒவ்வொரு ஆண்டும் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள். மறு ஆண்டு அவர்களுக்கு வேலை கிடைக்குமா என்று தெரியாது. சங்கத்தில் உள்ள வேறு சில தோழர்கள் எங்களுக்கு எதிரான விஷயங்களில் செயல்பட்டவர்கள், அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் வெளியே அனுப்பப்படுகின்றார்களே, அவர்களை நீங்கள் எப்படி சங்கத்தில் உறுப்பினர் ஆக்கலாம் என்று கேட்டார். அவங்க டெர்மினேட் பண்ணிடுறாங்க, அதில் கேப் வருது, அவங்க தேர்தலில் போட்டி போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பேராசிரியர் மார்க்ஸ், பேராசிரியர் கேசவன், பேராசிரியர் கல்யாணி, நாங்கள் உள்ளிட்ட நாங்கள் வாதிட்டோம் அவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க வேண்டும். அரசாங்கம் வெளியே அனுப்புகின்றது, அந்த தோழர்களை நிரந்தர ஆசிரியர் சங்கத்தில் சேர்க்க வேண்டும் என்று குரல் எழுப்பியது மார்க்ஸ் போன்றவர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னவென்றால், நிரந்தர ஆசிரியர் சங்கங்கள் கௌரவ உதவியாளர்களை கண்டுகொள்வதில்லை. நிரந்தர பள்ளி ஆசிரியர் சங்கங்கள் அங்கே வேலை செய்கின்ற மணி நேரத்திற்கு கூலியாளுக்கு அத்த கூலிகளாக வேலை செய்கின்ற பேரண்ட் டீச்சர்ஸ், பெற்றோர் ஆசிரியர் கழக ஆசிரியர்களை கண்டுகொள்வதில்லை. இது எங்கே இட்டு செல்கின்றது? இன்று நவதாராள மையத்தை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள். எல்லாமே அத்த கூலிகளாக, கார்ப்பரேட் மயமாக, கார்ப்பரேட் மயத்தில் கல்வி முழுவதும் இன்று உள்ளே சிதைக்கப்படுகின்றது. காவி மையத்தை எதிர்க்கின்ற அரசாங்கம் கார்ப்பரேட் மையத்தை எதிர்க்க தயாராக இல்லை. நாம் காவி மையத்தையும் எதிர்ப்போம், கார்ப்பரேட் மையத்தையும் எதிர்ப்போம். இங்கே அமர்ந்திருக்கின்றவர்கள் இரண்டையும் எதிர்க்க வேண்டிய முக்கியமான கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். அன்று மார்க்ஸ் அவர்கள் அந்த உஸ் சென்டரில் ஒப்பந்த ஆசிரியர்கள் தனி சங்கம் அமைக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அங்கே தனி சங்கம் அமைப்பதை தடுப்பதற்கு முக்கியமான பங்காற்றியவர் பேராசிரியர் மார்க்ஸ். அவர்களை தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர்கள உறுப்பினராக சேர்த்து அவர்களுக்காக கோரிக்கை எழுப்பி அவர்களுக்காக அனைத்து ஆசிரியர்களும் சிறை சென்று போராட்டம் நடத்தி நிரந்தரப்படுத்தி இன்று இணை இயக்குநராக உள்ள, குறிப்பாக இணை இயக்குநராக இருக்கின்ற ஜேடி ஃபினான்ஸ் இருக்கின்ற ராவணன் அவர்கள் ஒப்பந்த ஆசிரியர், நந்தனங்கல்லூரி முதல்வராக இருக்கின்றவர் ஒப்பந்த ஆசிரியர். இவர்கள் கௌரவ உரிமையாளர்களைப் போல் தூக்கி பந்தாடப்பட்டவர்கள். இது எப்படி சாத்தியமானது? இது மார்க்ஸ் போன்ற தோழர்களுடைய பங்காற்றல் இங்கே குறிப்பிட வேண்டியுள்ளது. குடியேற்றத்தில் அவர் வழிவாங்கும் முறையில் இடமாற்றம் செய்யப்படுகின்றார். இங்கே அமர்ந்திருக்கின்றார் தோழர் ஜெயா அவர்கள், அவருடைய துணைவியார் இங்கே அமர்ந்திருக்கின்றார். இப்பொழுது மார்க்ஸ் அவர்களை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள். மனித உரிமை செயல்பாட்டாளர், தொழிற்சங்கவாதி என்ற ஒரு கோணம் உங்களுக்கெல்லாம் அறிமுகம் இல்லாத ஒரு கோணம். அதில் தொடர்பாக அவர் எழுதிய கட்டுரைகளை எல்லாம் கூட அவருடைய புத்தக தொகுப்பில், கட்டுரை தொகுப்பில் வந்ததாக எனக்கு தெரியவில்லை. நான் 1988 நாங்கள் நடத்திய கல்லூரி ஆசிரியர் குரல் இந்த இதழ் இன்று நடத்தப்படுவதில்லை. தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் இந்த இதழை நடத்துவதற்கு நாங்கள் எங்களுடைய அணி அங்கே தலைமை பொறுப்பில் இருந்தபோது இதை கொண்டு வந்தோம். இந்த கல்லூரி ஆசிரியர் குரலில் ஆசிரியர் குழுவில் பேராசிரியர் மார்க்ஸ், பேராசிரியர் மீரா போன்றவர்களெல்லாம் இயங்கினார்கள். இதில் மிக அருமையான கட்டுரைகள் எழுதப்பட்டுள்ளன. இதனுடைய முதல் பக்கத்தில் இன்குலாபினுடைய கவிதை போடப்பட்டிருக்கின்ற இந்த குறிப்பிட்ட இதழில் கடுமையான போராட்ட காலம். பொன்னையின் அப்பொழுது கல்வி அமைச்சர், பொன்னையின் கல்வி அமைச்சராக இருந்தபோது தற்காலிக ஆசிரியர்கள் அப்பொழுது தற்காலிக ஆசிரியர்கள், ஒப்பந்த ஆசிரியர்கள் அல்ல, டென்னியம்மன் என்ற விதியின் கீழ் நியமிக்கப்பட்டார்கள். அவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும். நாங்கள் முடிவு செய்கின்றோம், ஆட்சிக்குழுவில் செயற்குழுவில் பேசுகின்றோம். தற்காலிக ஆசிரியர்களை போராட்டத்தில் இறக்கி விடுவதா வேண்டாமா என்ற விவாதம் நடக்கின்றது. செங்கல்பட்டியில் அந்த கூட்டம் நடக்கின்றது, பொதுக்குழு கூட்டம். சாந்தாராம் அப்பொழுது பொதுச் செயலாளர், நான் தலைவர், வசதி தேவி இணைச் செயலர், இவர் துணைத் தலைவர் என்று நான் உங்களிடையே குறிப்பிட்டேன். அந்த கூட்டத்தில் முடிவு செய்கின்றோம், தற்காலிக ஆசிரியர்கள் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றால் ஐஃபெக்டோ போராட்டம், ஒரு ஊதிய உயர்வுக்கான போராட்டம், ராஜீவ்காந்தியினுடைய கல்விக் கொள்கையை எதிர்த்தும் நரசிம்மராவினுடைய கல்விக் கொள்கை அணுகுமுறையை எதிர்த்தும் அந்த கோரிக்கைகளை உள்ளடக்கிய போராட்டம். மெருகோத்தர அறிக்கை சாதகமா பாதகமா என்ற புத்தகத்தை அப்பொழுது ஆமார்க்ஸ் மூலமாக நாங்கள் வெளியிட்டோம். தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம்
அதை எழுதி ஒரு பாப்புலராக எல்லோருக்கும் புரிகின்ற விதத்தில் எவ்வாறு இந்த ஊதிய முரண்பாடு தேசிய கல்விக் கொள்கையோடும் புதிய கல்விகளோடும் இணைக்கப்பட்டு ஒருவர் பதவி உயர்வு பெற வேண்டுமென்றால் நீட்டு போன்ற தேர்வு போல் நெட்டு உங்களுக்கு கல்லூரி ஆசிரியர்களுக்கு இருப்பது உங்களுக்கு தெரியும். நெட்டு முடிக்க வேண்டும், எம்பில் முடிக்க வேண்டும், பிஹெச்டி முடிக்க வேண்டும் பணியில் இருக்கின்றவர்கள் என்றெல்லாம் சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்ட போது அதை எதிர்த்து அம்பலப்படுத்தி ஒரு புத்தகத்தை இவர் மூலமாகத்தான் எழுத வைத்தோம். எழுத்தாற்றல் உடையவர் இவரும் கேசவனும் தொழிற்சங்க வேலை பார்த்தாலும் இரவு உட்கார்ந்து புத்தகம் எழுதுவார்கள். அதை தவிர களப்பணி ஆற்றுவார்கள். கட்சியினுடைய வெகுஜன அமைப்பிலும் இயங்கினார்கள். இதுதான் மிகவும் ஆச்சரியமான விஷயம். எந்த அளவுக்கு அவர்கள் செயலாற்றினார்கள் என்பதற்கு உதாரணம். இவர் குடியேற்றம் கல்லூரியில் பழிவாங்க முறையில் இடமாற்றம் செய்யப்படுகின்றார். நான் இங்கே ஒரு துணைவியாரை குறிப்பிடுவதற்கு காரணம், எல்லா வீடுகளிலும் என் வீடு உட்பட இங்கே அமர்ந்திருக்கின்ற பொது இயக்கங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து தோழர்களும் அவர்களுடைய வீடுகள் எல்லாம் செத்து சுண்ணாம்பு என்ற அளவிற்கு வருகின்றவர்களுக்கு சோறு போட்டு தேநீர் கொடுத்து வதைக்கப்படுகின்றவர்களாக எங்களுடைய துணைவியர்கள், எங்களுடைய கூட இருக்கின்ற துணைவியார்களும் இணையர்களும் தொல்லைப்பட்டிருக்கின்றார்கள். இதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். ஜெயா அவர்கள் இதை தவிர கட்சிக்காரர்கள் வந்து தங்குகின்ற இடமாக மார்க்சுடைய வீடு இருந்தது. டேனியல் வந்தால் அங்கே தங்குவார். அப்போ 24 இதை எனக்கு இப்பொழுது இவர்களை பார்க்கும்போது தோழர் பிவிஎஸ் சீனிவாசனுடைய சகோதரி ரத்னா அவர்களுடைய ஞாபகம் வருகின்றது. கோவை ஈஸ்வரன் வீடு நந்தனத்தில் இருந்தபோது மார்க்சுக்கு தெரியும், கல்யாணிக்கு தெரியும். எல்லோரும் இங்கே சென்னைக்கு வந்தால் தங்குகின்ற இடமாக இருந்தது நந்தனம் வீடு. தியாகுவுக்கும் தெரியும். நந்தனம் கோவை ஈஸ்வரனுடைய வீடு. ரத்தனாப்பட்ட அவஸ்தை. அவர்களே காசு இல்லை என்றாலும் வருகின்ற தோழர்களுக்கு கடன் வாங்கி சோறு போட்டது தியாகுவுக்கு தெரியும், மார்க்சுக்கு தெரியும், கல்யாணிக்கு தெரியும். அங்கே யார் தொல்லைப்பட்டார்? ரத்னா. இதை நான் குறிப்பிட வேண்டியிருக்கின்றது. பின்னால் விஜயலட்சுமி அவர்களும் இவரோடு இணைந்து செயல்பட்டார். அவர் கும்பகோணம் கல்லூரியில் கிளை பொறுப்பில் இருந்தார். இந்த குடியேற்றம் கல்லூரியில் பழிவாங்கும் முறையில் இடமாற்றம் செய்யப்படுகின்றார். 17A இவருக்கு கொடுக்கப்படுகின்றது. இன்று உமா மகேஸ்வரிக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கையை விமர்சித்தார் என்பதற்காக, அவர் முகநூலில் எழுதியார் என்பதற்காக 17B குறிப்பாணை கொடுக்கப்பட்டுள்ளது. அதை மக்கள் கல்வி கூட்டியத்தின் சார்பாக நாங்கள் அடிப்பறந்தாமல் மற்ற வழக்கறிஞர்களை சந்தித்து அவர்கள் பதில் கொடுத்துள்ளார்கள். அது ஒரு தனி விஷயம். அதற்குள்ளே நான் போக விரும்பவில்லை. இவருக்கு 17A கொடுக்கப்பட்டு ஊதிய வெட்டுக்கு உள்ளாகின்றார். குடியேற்றம் கல்லூரிக்கு இடமாற்றம் செய்யப்படுகின்றார். அங்கே ஒரு முதல்வர், நாங்கள் இங்கே பொது பிரச்சனை, ஊதிய பிரச்சனை, தற்காலிக ஆசிரியர் பிரச்சனை, ஒப்பந்த ஆசிரியர் பிரச்சனை, இதற்காக மட்டுமல்ல, கல்லூரிக்குள்ளே நடக்கின்ற பிரச்சனைகள் வெளியிலே எல்லாம் பேசுவோம், பொது கோரிக்கைகளுக்கு போராடுவோம். உள்ளே கல்லூரிக்குள்ளே முதல்வர் காப்பீடிக்க விட்டால், அதன் மூலமாக பணம் சம்பாதித்தால் வாய் மூடிக்கொண்டு இருப்பது தொழிற்சங்கமாக இருக்கக்கூடாது. நம்முடைய கூடே பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள் லஞ்சம் வாங்கினால் கைகட்டி கொண்டு பார்த்திருப்பது தொழிற்சங்கமாக இருக்கக்கூடாது. இதற்கெல்லாம் முன்னுதாரணமாக செயல்பட்ட தோழர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். பேராசிரியர் கல்யாணி டியூஷனை எதிர்த்து திண்டிவனம் கல்லூரியில் போராட்டம் நடத்தியவர். அங்கே பேராசிரியர் நடராஜன் என்பவர் கணிதத்துறையில் இருந்தவர். வகுப்பெடுப்பார். எப்போ வகுப்பெடுப்பார்னா காலங்காத்தால் 7 மணிக்கு வீட்டில் வகுப்பு நடக்கும். கல்லூரிக்கு வந்தால் நடராஜன் கேட்பார் மாணவர்களை பார்த்து, என்னப்பா வகுப்பில் ரெகுலர் கிளாஸில் வகுப்பு நடத்தணுமா? காலையில் தான் படிச்சுட்டோமா சார், எதுக்கு பண்ணுமா? சில மாணவர்கள் பணம் கொடுக்க முடியாத மாணவர்கள் இங்கே அமர்ந்திருப்பார்கள். இதை பொதுக்கூட்டம் போட்டு அம்பலப்படுத்தியதற்காக தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகமே கல்யாணியை சஸ்பெண்ட் செய்தது. தொழிற்சங்கம் எங்கள் சங்கத்தினுடைய உறுப்பினரை கேவலமாக பொதுக்கூட்டம் நடத்தி கல்யாணி மோசமாக பேசினார் என்று தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழக கிளை, திண்டிவனம் கிளை அவருக்கு சஸ்பெண்ட் செய்தது. இதை ஆதரித்தும் சில பேர் பேசினார்கள். அதை எதிர்த்து குரல் கொடுத்தோம். இதை நான் இங்கே குறிப்பிடுவதற்கு காரணம்,
உள்ளே நடக்கின்ற விஷயங்கள், கல்லூரி வளாகத்துக்குள்ளே நடக்கின்ற விஷயங்களை பேசாமல் இருப்போம். குடியேற்றம் கல்லூரியில் இவர் கிளை தலைவர். சுரேஷ் என்ற பெயரில் மனவோசையில் கட்டுரை எழுதிய தானாமாலேவில் ஆதரவாளராக இருந்த சுரேஷ் என்ற சீனிவாசன் அங்கே பொருளாதார பேராசிரியர். சரவணன் என்பவர் பொருளாதார பேராசிரியர். இவர் தலைவர். துணை செயலாளர் சீனிவாசனை கூட தியாகவுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். மனவோசை சீனிவாசன் அவர் இளமையிலேயே இறந்து விட்டார். மயோகார்டியா இன்ஃப்ராக்ஷன் அந்த தோழர். அது அவருடைய கட்டுரைகள் மனவோசையில் உள்ளன. அந்த மனவோசை, புதிய கலாச்சாரம், பல இதழ்கள் இப்பொழுது நாம் சிதறி போய் சின்னாபின்னமாகி கிடக்கின்றோம். அது வேறு ஒரு கூட்டத்தில் பேசலாம். இப்போ இந்த விஷயத்தில் நான் இங்கே மார்க்ஸுடைய பங்கு, அந்த கல்லூரி முதல்வர் ஆர் சுப்பிரமணி கணித பேராசிரியர் அவர் 1 மினிட்னு கூப்பிடுவார். ஒரு ஆசிரியர் பேராசிரியர் வந்தார்னா பெயரை சொல்லி கூப்பிடலாம். 1 மினிட் இங்கே வாங்கன்னுவார். 1 மினிட் இங்கே வாங்குவன் மகளிர் பேராசிரியர் கூப்பிடுவார். எல்லாரையும் அப்படி தான் 1 மினிட்னு கூப்பிடுவார். இங்கே திருமாவளவன் அமர்ந்திருக்கிறார், பேராசிரியர் திருமாவளவன். அவர் எங்கள் சங்கத்தினுடைய பின்னால் நாங்கள் பொறுப்பு இறங்கிய பின்னால் துணைத் தலைவராக வந்தவர். அவர் அங்கே கல்லூரிக்கு பொதுக்குழு கூட்டத்துக்கு போகின்றார். திரும்ப உட்காந்து எல்லோரும் பேசுகிறாங்க. சீனிவாசனும் மார்க்ஸும் அப்புறம் இந்த சரவணனும் உட்காந்து பேசுகிறாங்க. ஒரு துண்டறிக்கை போடுறாங்க. திருமாவளவனோடு விவாதித்து தயாரிக்கிறாங்க. 1 மினிட் சுப்பிரமணியன் அறிக்கை போடுறாங்க. அதில் போட்டு எந்த அளவுக்கு கேவலமாக இவர் மகளிரை கொச்சப்படுத்துகிறாரு போட்ட உடனே அரண்டு விட்டான் அந்த ஆள் என்ன செஞ்சாருன்னா, எல்லோரும் அந்தந்த துறையில் கையொப்பம் விடுவார்கள் வருகை பதிவேட்டு. ஆனால் இந்த ஆர் சுப்பிரமணியன் என்ன செய்தார் என்றால், இவர் அங்கே சென்றவுடன் ஒரு வருகை பதிவேடை தன்னுடைய அறையில் வைத்துக் கொள்வார். எல்லோரையும் அங்கே கையெழுத்து போட சொன்னார். புரியுதுங்களா? கல்லூரி 10 மணிக்கு ஆரம்பிக்குது. கையெழுத்து போடுறதுக்கு ஒவ்வொருத்தரும் ரூமுக்கு அறைக்கு போயிட்டு போடணும். அதை இவர் போராடு கிளை தலைவராக ஏன்னா நேற்று குடியாத்தம் கல்லூரியில் பணியாற்றிய சரவணனை தொடர்பு கொண்டேன். மார்க்ஸோடு நேற்றுக்கு முதல் நாள் பேசினேன். எனக்கு 1 மினிட் சர்க்குலர் ஞாபகம் இருக்குது, துண்டறிக்கை. இந்த புத்தகம் இருந்தது போல் பல அறிக்கைகள் நான் வைத்திருந்தேன் கட்டுக்கட்டாக. எவ்வளவு நான் வைத்திருப்பது என்று சில இதழ்களை எல்லாம் கொடுத்து விட்டேன். கல்லூரி ஆசை சம்பந்தப்பட்ட இதழ்கள், தொழிற்சங்க சம்பந்தப்பட்ட இதழ்கள் இன்னும் இருக்கின்றன. அதுக்கு இடமே பத்தலை. 11 வீடுகளை வாடகை வீடு மாற்றி இந்த புத்தக கட்டை சுமத்து அந்த தூக்கிட்டு போகிறவங்க ஒரு தடவை கேட்டான், என் தொழுவியார்கிட்ட உள்ளே என்னம்மா இருக்குது இந்த பெட்டி கொள்ளலாம். அவ்வளோ சுமை வேறு. இன்னும் கழித்த பின்னாலும் கழிக்க முடியவில்லை, தூக்கி எறிய முடியவில்லை. இது நூலகத்துக்கு கொடுக்கலாம் என்று பல புத்தகங்களை வைத்திருக்கின்றேன். அதில் பல கோப்புகள் பயனுள்ளதாக இருக்கின்றன. அவ்வாறு இருந்த நேரத்தில் அந்த குடியாத்தம் கல்லூரி முதல்வர் சுப்பிரமணி என்ன செய்கின்றார்? கையொப்பம் போட சொல்கின்றார். இதை எப்படி உடைப்பது? மார்க்ஸ் அங்கே போய் கிளையை ஓரியன்ட் பண்ணிருக்கார். முக்கியமான விஷயம், அந்த கிளையில் உள்ளவர்கள் இவர் வருவதற்கு முன்னால் கையெழுத்து போட தயாராக இருந்தார். கேள்வி கேட்க தயாராக இல்லை. இவர் பொதுக்குழுவில் பேசுகின்றார். அதற்கு பின்னால் ஒரு முடிவெடுக்கப்படுகின்றது. எல்லோரும் போவையா கையெழுத்து போடன்னு போகிறாங்க. சரவணன் இவனும் முன்னாடி நிற்கிறாங்க. வேணும்னு என்ன பண்ணுறாங்கன்னா, எழுதாத பேனாவை எடுத்துகிட்டு போகிறாங்க. பேனாவை உதவுறாங்க, எழுத முடியல. சரவணன் வராரு, எழுத முடியல. இன்னொருத்தர் வராரு, அவர் ஒருத்தர் கையெழுத்து போடுறாரு. இன்னொருத்தர் என்ன போடுறாரு, அவராலையும் எழுத முடியல. பிரின்சிபல் தலையில் அடிச்சுக்கிறார். 40-50 ஆசிரியர்கள் கையொப்பம் போடவே அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆன உடனே இனிமேல் வேண்டாயான்னு சொல்லி கையொப்பம் போடுவதை துறைகளுக்கு அனுப்பிய வரலாறு அந்த 1 மினிட் சுப்பிரமணி என்ற வரலாறு. இந்த புத்தகத்தில், இந்த கல்லூரி ஆசை இதழில் தொழிற்சங்கங்களில் பாப்புலிசம் சில விளைவுகள், அதாவது தொழிற்சங்கத்தில் இப்போ நாங்கள் பொறுப்பில் இருந்தபோது இப்போ வாட்ஸ்அப் புலனம் விட்டது. அதற்கு முன்னால் 2003 நாங்கள்லாம் வீட்டுக்கு அனுப்பப்படுறோம். அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி. அப்பொழுது குடியேற்றம் கல்லூரியில் முதல்வராக நான் இருக்கின்றேன். டிஸ்மிசல் ஆர்டர், ஒரு நீதியரசருடைய
வீட்டில்தான் அடையாறில் அங்கே பேச்சுவார்த்தை நடக்கின்றது. பேச்சுவார்த்தையில் வழக்கு மன்றம் வருகின்றது, நீதியரசர்கள் வருகின்றார்கள். இதை நீதியரசர் ஜெயச்சந்திரன் நினைக்கிற நீதியரசன், அவருடைய பெயர் எனக்கு உடனே ஞாபகம் வரல. நீதியரசர் வீட்டில் தான் பேச்சுவார்த்தை. மொபைல் வந்த பின்னாடி இப்போ மொபைல் வந்துடுச்சு. புலனம் அந்த அளவுக்கு இல்லை. புலனம் இல்லாத நோக்கியா மொபைல் அப்பொழுது உண்டு. மொபைல்லையே கூட்டம் நடத்துவாங்க. ஆனால் 87-88 மொபைல் கிடையாது, லேண்ட்லைன் மட்டும்தான் உண்டு. கூட்டங்கள் நடத்தப்பட்டன. இவரும் நான் பொறுப்பில் இருந்த காலகட்டத்தில் கடுமையான ஒடுக்குமுறை. பொன்னையன் எல்லோரையும் மாற்றுகிறார், என்னை மட்டும் மாநில கல்லூரியில் விட்டுட்டார். நான் தலைவர். எங்கள் கல்லூரியில் 7 பேர் நாங்கள் போராட்டத்தில் இருக்கிறோம். வெளியூர் கல்லூரிகள் எல்லாவற்றிலும் ஆயிரக்கணக்கில் ஆசிரியர்கள் இறங்குகின்றார்கள். பொண்ணை என்ன பண்ணுறாருன்னா, சென்னை நகரத்தில் யார் யார் ஆக்டிவாக இருக்காங்களோ, கணவன் ஒரு ஊர், மனைவி ஒரு ஊர், சுதந்திரமுத்து ஒரு ஊர், ஜெயச்சந்தர் சிங் ஒரு ஊர், லலிதம் ஒரு ஊர், சர்க்குணம் ஒரு ஊர், ஜெயன்மங்கலம் ஒரு ஊர் என்று அடித்துக் கொண்டே போகலாம். இவருக்கு 17A இடமாற்றம். எத்தனைய நாட்கள் இவர் குடும்பத்தோடு இருந்திருக்கிறார். மன்னார்குடியில் மாணவர்கள் போராட்டம், அங்கே இடதுசாரி கட்சிகளை சேர்ந்தவர்களே இவருக்கு எதிராக நின்றார்கள் மாற்றுகிறார். அங்கே விடுதிக்கான போராட்டம், அதில் முன்னிருந்தவர். இவ்வாறு நடந்த காலகட்டங்களில் பொன்னையன் பேச்சுவார்த்தைக்கு இனிமேல் நாம் பொன்னையன்கிட்ட போனோம்னா ஒரு கணக்கு பிள்ளை ஸ்டூல் போட்டு உட்காந்துருப்பார். எதிர்க்க இருக்க சோஃபாவெல்லாம் ஃபைலை போட்டிருப்பார். எந்த அதிகாரி வந்தாலும் உட்கார முடியாது, நாம் போனாலும் உட்கார முடியாது. அப்போ நின்றுக்கிட்டு குனிஞ்சு பேசணும். அப்போ ஐயா அப்படின்னு குனிஞ்சு கொடுக்கணும். அண்ணா நகரில் ஒரு வீட்டுக்கு போனோம்னா அப்போ என்ன பண்ணுறாரு, மாநில கல்லூரியில், நந்தனம் கல்லூரியில், சென்னை கல்லூரியில் போராட்டம் தொய்வடைய செய்யலாம். இடமாற்றம், இவருக்கு இடமாற்றம். நாங்கள் 7 பேர், நானே, இளவரசர், திருமாவளவன் உட்பட 7 பேர். சில கவிஞர்கள் எல்லாம் அங்கே உள்ளே இருந்தார்கள். அந்த கவிஞர்களை போய் கண்ணாபின்னான் திட்டிட்டு வந்தார் இன்குலாம். அவர் நியூ காலேஜ் ப்ரொஃபஸர். அவர் வேலைநிறுத்தத்தில் இருக்கின்றார். நான் முகநூலில் கூட போன வாரம் கூட பதிவு அவருடைய நினைவு நாள், பிறந்த நாளுக்கும் நினைவு நாளுக்கும் அந்த வாசகத்தை போட்டேன். போலீஸ் நாகமே படம் எடுக்காதே என்று முழங்கிய குரல் இன்குலாபுடைய குரல். அங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் எதிரில் ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது போலீஸ் வீடியோ எடுக்கும்போது அதை எதிர்த்து குரல் கொடுத்தவரின் தோழர் இன்குலா உடனே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டான். இன்றைக்கி என்னாச்சு, இன்றைக்கி வேறு மாதிரி நிலைமையில் நாம் இருக்கிறோம். தொழிற்சங்கங்கள் இயங்குகின்றன. தொழிற்சங்கங்கள் தொலைபேசியில் இல்லை, புலனத்தில் இயங்குகின்றன. நேரடியான உரையாடல், விவாதம். அதை போலவே நிரந்தர ஆசிரியர்கள், தற்காலிக ஆசிரியர்களை, உதவித்தனமாக இருக்கின்ற இந்த தொழிலாளிகளை, போக்குவரத்து ஊழியருக்கு ஓய்வூதியம் கிடையாது. மின்சார வாரிய ஊழியர்கள், ஒப்பந்த ஊழியர்கள், அவர்கள் தான் நம்மை உயிரை காக்கின்றார்கள். மழை நாட்களில் மின்சாரம் கொடுத்து ஒளியை கொடுக்கின்றார்கள். ஒரு ஊழியர் இறந்து விட்டார், எந்த விதமான பணப்பயனும் கிடையாது, அவருக்கு உதவித்தொகையும் கிடையாது. ஆனால் இந்த ஒப்பந்த ஆசிரியர்களை நிரந்தரம் பண்ணுவதற்காக, தற்காலிக ஆசிரியர்களை நிரந்தரம் பண்ணுவதற்காக போராட்டத்தில் இறக்கி விடுகின்றோம். அனைவரும் டெர்மினேட்டட், வேலையை விட்டு அனுப்புகின்றார்கள். நல்ல தம்பி தெருவில் வாடகைக்கு ஒரு அறை, ஒரு லாட்ஜில் ஒரு அறை. எங்களுக்கு சொந்த கட்டடம் கிடையாது. பின்னால் கட்டடம் வாங்கினோம், சொத்து வந்தது, சுகம் வந்தது, லட்சக்கணக்கில் சம்பளம் வந்தது. மக்களை பற்றி கவலைப்படுகின்றார்களா? மக்களை பற்றி பேசுகின்றார்களா? பேசுகின்ற நிரந்தர ஆசிரியர்கள் பணியில் இருக்கின்றவர்கள் எத்தனை பேர் என்ற கேள்வி நம் முன்னே எழலாம். பேசுவார்கள். அவர்களுக்கும் அழுத்தம் வரப்போகின்றது. அவர்கள் ஊதியமும் கேள்விக்குறியாக்கப்பட போகின்றது. அப்பொழுது பேசுவார்கள். அவர்கள் ஓய்வூதியமும், நியூ பென்ஷன் ஸ்கீம், அப்புறம் இன்னொரு பென்ஷன் ஸ்கீம் வருகிறது அல்லவா, அதோடு கொண்டு வந்து எங்களை போன்ற ஓய்வூதியம் வாங்கியவர்களும் அதற்கு போகப் போகின்றோம். இந்த நிலை நாம் மற்றவர்களுக்கு குரல் கொடுக்கவில்லை என்றால் என்ன சொல்ல வேண்டியிருக்கின்றது. அந்த தற்காலிக ஆசிரியர்கள் டெர்மினேட் ஆன போது நானும் மார்க்சும் சூரத்துக்கு போகின்றோம். ஐஃபெக்டோ மாநாடு. தற்காலிக ஆசிரியர்கள் டெர்மினேஷன் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர்களிடம் குறிவைக்கப்படுகின்றது.
வசந்தி தேவிக்கு இடமாற்றம் கும்பகோணம் கல்லூரி முதல்வர் விஜயலட்சுமிக்கும் தெரியும், இங்கே அமர்ந்திருக்கின்றார். அங்கே வசந்தி தேவிக்கு இடமாற்றம், அந்த இடமாற்றத்தை எதிர்த்து சந்திரவிடம் வழக்கு கொடுக்கின்றோம். அவருக்கு தடையாணை கிடைக்கின்றது. வசந்தி தேவி அங்கே தொடர முடிகின்றது. ராணி செந்தாமரை என்பவர் பாரதி மகளிர் கல்லூரி, அவருக்கு இடமாற்றம் மெமோ, அதற்கு தடையாணை பெறுவதற்கு வழக்கறிஞர் சந்துரு வந்தபோது ஸ்டோன் பிரச்சனை, யூரினரி ஸ்டோன், ஸ்கூட்டர் ஓட்டு வந்தவர் சாலையில் விழுந்துடுறாரு. அதுக்குள்ளே வழக்கு வந்துடுச்சு. உடனே அந்த அம்மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இவற்றை பற்றியெல்லாம் சின்ன குத்தூசி அப்பொழுது தினகரில் கட்டுரை எழுதியிருக்கின்றார். குடும்பத்தோடு உண்ணாவிரதம் உட்காருகின்றோம். 87 நாங்கள் தலைமையில் இருந்த காலகட்டத்தில் மிக கடுமையான போராட்ட களம். நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் தலைமை பொறுப்பில் இருக்கின்றேன். என்னுடைய கல்லூரியில் இருக்கின்ற ஆசிரியர்கள் 100க்கு மேல் ஆசிரியர்கள், 7 பேர் வேலை நிறுத்தம், 100 பேருக்கு மேல் உள்ளே கல்லூரியில் இருக்கின்றார்கள். நான் எப்படி மாநில அளவில் ஆசிரியர்களை தலைமை தாங்கி நடத்த தகுதியானவனா என்ற கேள்வி என்னை நோக்கி எழுப்பப்படுமா இல்லையா? இதை நாங்கள் கூட்டாக சந்தித்தோம். மார்க் சந்தித்தார், நானும் சந்தித்தோம், வசந்தி தேவி சந்தித்தார். இயக்கத்தை முன்னெடுத்து சென்றோம். சூரத்தில் மார்க்சுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அங்கே என்னுடைய மாணவர் நடராஜன் என்பவர் ஐஓசியில் வேலை பார்க்கின்றவர், மாநில கல்லூரி மாணவர். அவருடைய வீட்டில் தங்கினோம். அங்கிருந்து புறப்பட்டு அங்கே பல்கலைக்கழகத்தில் கூட்டம் நடப்பதற்கு முன்னால் ஒரு அறிக்கையை ஆங்கிலத்தில் தயார் செய்து எவ்வாறு ஆசிரியர்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள், வதைக்கப்படுகின்றார்கள், தூக்கி எறியப்படுகின்றார்கள், தற்காலிக ஆசிரியர்கள் முடிச்சார், தற்காலிக ஆசிரியர்கள் டெர்மினேட் பண்ணப்படுகின்றார்கள். ஏன்னா தொழிற்சங்கவாதிங்க இறங்கிட்டோம்னா பேச ஒன்று தடுக்கிறாருன்னு நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. நான் இதோடு முடிச்சிடுறேன். இந்த கட்டுரை படிக்க வந்தவன் இங்கே போயிட்டா இதை சொல்ல வேண்டியிருக்கு. நேரம் அதிகமானாலும் இவ்வளோ தொழிற்சங்கத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. என்ன ஒரு 2 நிமிஷம் விடுங்க, அதுக்கப்புறம் நம்ம உட்கார்றேன். மற்ற எல்லாம் உங்களுக்கு தெரியும். இவருடைய நவதாராள மையவுடைய எழுத்துக்கள், போஸ்ட் மாடர்னிசம், ஜாதியம் சம்பந்தமானது, அம்பேத்கரை பற்றியது, மணிமேகலை பற்றியது எல்லாமே படித்தவர்கள் அமர்ந்திருக்கின்றனர். தொழிற்சங்க வரலாறை பதிவு செய்ய அவர் மறந்துவிட்டார், பண்ணவில்லை. இங்கே நான் குறிப்பிட வேண்டியுள்ளது, ஆனால் விரைவில் முடித்து விடுகின்றேன். அங்கே அந்த அறிக்கை கொடுத்த பின்னால் ஐபெக்டோ தோழர்கள், ஐபெக்டோ தலைவர் பொதுச் செயலர் எல்லாம் வந்து இங்கே மெரினாவில் எங்களுக்காக அரெஸ்ட் ஆகிறாங்க, மறியல் செய்து. அதற்கு பின்னால் அப்பொழுது ஜானகி ராமச்சந்திரன் முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடக்கின்றது. பொன்னையன் அங்கே வந்து சந்திக்கின்றார். எந்த பொன்னையன் எங்களை தூக்கடித்தாரோ, வதைத்தாரோ, ஆசிரியர் டெர்மினேட் பண்ணாரோ அவர்கள் பின்னால் பேரமைப்பு போராட்டத்தில் ரீஇன்ஸ்டேட் பண்ணப்படுறாங்க. இதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இங்கே தொழிற்சங்கங்களில் பாப்புலிசம் சில விளைவுகள் என்ற கட்டுரை பேராசிரியர் மார்க்ஸ் இந்த கல்லூரி ஆசிரியர் குழல் இதழ் எழுச்சி 3 முழக்கம் 3 இதழில் எழுதியுள்ளார். அதை நான் கிராம்ஸ்கியை மேற்கோள் காட்டி எழுதியுள்ளார். அநீதிக்கு எதிரான போர்க்குணம், அவற்றிற்கு எதிராக அமைப்பு ரீதியாய் திரளுதல் ஆகியவை எல்லாம் மனித இயல்புகளில் ஒன்று. ஆனால் இந்த போர்க்குணத்தை நான் அவர் எழுதிய எழுத்தை படித்து முடிக்கின்றேன். அநீதிக்கு எதிரான போர்க்குணம், அவற்றுக்கு எதிராக அமைப்பு ரீதியாய் திரளுதல் ஆகியவை எல்லாம் மனித இயல்புகளில் ஒன்று. ஆனால் இந்த போர்க்குணத்தை மழுங்கடிப்பதும், நம்மை அமைப்பாக்காமல் சிதறுண்டு போகச் செய்வதும் நம் மீது செல்வாக்கு செலுத்தும் ஆளும் கருத்துக்களின் பணி. இதனை எதிர்த்து போராடுதல் நம்மால் ஆகாது என்கிற உணர்வை ஆளும் கருத்துக்கள் நம் மீது திணிக்கின்றன. இந்த அனுபவங்கள் இதை எதிர்த்து போராடுதல் நம்மால் ஆகாது என்கிற உணர்வை ஆளும் கருத்துக்கள் மீது திணிக்கின்றன. முரண்பாடான கருத்துக்களின் தொகுதியாகவே இச்சமூகத்தின் சாதாரண மனிதன் இருக்கின்றான் என்கிறார் கிராம்ஸ்கி என்று கிராம்ஸ்கியை குறிப்பிட்டு இந்த கட்டுரையில் 87-88 பேரமைப்பு போராட்டம் இங்கே அண்ணா சாலை அப்பொழுது இளைஞர்களுக்கு அது தெரியாது.
70 வயது உள்ளவர்களுக்கு தெரியும் அந்த போராட்டம். எங்களுடைய பேரமைப்பு போராட்டம். அப்பொழுது நாங்கள் அரசு கல்வியாளர்கள் பொறுப்பில் இருக்கின்றோம். ஆசிரியர் அரசு ஊழியர் போராட்டம் நடந்தது. குதிரைப்படை வைத்து ஆசிரியர்களை அடித்தார்கள். அண்ணா சாலையில் இதுவரைக்கும் ஸ்பென்சர் தாண்டி 1000 விளக்கு வரைக்கும் ஆசிரியர் அரசு ஊழியர்கள் மறியல். இந்த பக்கம் சென்ட்ரல் ஸ்டேஷன் வரைக்கும் மறியல். சென்னையில் நகர முடியவில்லை, இயங்க முடியவில்லை. அந்த பெரிய போராட்டத்தில் பல வெற்றிகளை நாங்கள் பெற்றோம். சில வெற்றிகளை பெற்றோம், சிலவற்றை இழந்தோம். அதை பற்றி இதை குறிப்பிடுகின்றார். பேச்சுவார்த்தையின் மூலமே சாய்த்துவிட முடியாது, லாபியின் மூலமாகவே சாய்த்துவிட முடியாது, போராட்டங்களை தீர்மானிக்கும் என்பதை எழுதியுள்ளார். இந்த கட்டுரையை அவர் பின்னால் கட்டுரைகளை தொகுப்பார் என்றால் இந்த கட்டுரையும் தொகுத்து போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இவருடைய தொழிற்சங்க பணியில் நிரந்தரப்படுத்தப்பட்ட ஒப்பந்த ஆசிரியராக இருந்து ஜாயின்ட் டைரக்டர் ஃபினான்ஸாக இருக்கின்ற டாக்டர் ராமணன் கௌரவ உரிமையாளருக்கு குரல் கொடுப்பாரா என்றால் குரல் கொடுக்க மாட்டார், குரல் கொடுக்கவில்லை, நிச்சயமாக குரல் கொடுக்க மாட்டார். கௌரவ உரிமையாளர் சங்கங்கள் போராடி கொண்டிருக்கின்றன, நிரந்தர ஆசிரியர் சங்கங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றன என்ற செய்தியும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தான் இப்படியான சில கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டியிருக்குது. ஆனால் உண்மையிலேயே ஒரு விரிவான ஒரு அனுபவ பதிவு, நிறைய விஷயங்கள் பதிவு செய்யப்பட வேண்டியிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பேராசிரியர் அப்படிங்கிற அடிப்படையில் மார்க்ஸை பற்றி இன்னொரு பேராசிரியர் பகிர்ந்து கொண்டதை கேள்விப்பட்டிருப்போம். உண்மையிலே மார்க்ஸ் ஒரு பேராசிரியங்கிறது இந்த மாதிரி பல பேர் சொன்னால் தான் எங்களுக்கு நினைவுக்கு வரும். ஏன்னா நாங்களாம் எப்பயுமே அவர் பேராசிரியரை பார்த்ததே கிடையாது. எனக்கும் மார்க்ஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு மேலே பழக்கம். மார்க்ஸை நான் முதல்ல சந்திக்கிறப்ப எனக்கு ஒரு 21-22 வயசு இருக்கும். அவருக்கு அப்போ 50+ இருந்தார். அப்போ நான் அவரை மார்க்ஸ் அப்படின்னு தான் கூப்பிட்டு பழகிருக்கேன். இன்றைக்கு வரைக்குமே அவரை பேர் சொல்லி தான் கூப்பிட்டு பழகிருக்கோம். சார், ஐயா, இன்னும் சொல்லப்போனால் தோழர்னு கூட அவரை கூப்பிட்டது கிடையாது. பேராசிரியர் அப்படிங்கிற விஷயம் யாராவது சொன்னாங்கன்னா அவர் பேராசிரியர் அப்படிங்கிற மாதிரி தெரியும். மற்றபடி அவர் எப்போதுமே ஒரு நண்பராகத்தான் அவர் எப்போதுமே இருந்திருக்கிறார், இனிமேல் அப்படி தான் இருப்பார். மார்க்ஸை இடமிருந்து ஒரு மாணவர்களாக நாங்கள் நிறைய விஷயங்கள் அவரிடம் கற்றிருக்கிறோம், இலக்கியம் சார்ந்து, அரசியல் சார்ந்து. உண்மையிலேயே மார்க்ஸிடம் ஒரு மாணவராக இருந்த ஒரு மாணவர் இங்கே இருக்கிறார், தை கந்தசாமி. அவர் தன்னுடைய அனுபவங்களை பகிர்வார். தை கந்தசாமிக்குடைய அந்த புகழ்பெற்ற அந்த சம்பவத்தை அவரே சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். நானே சொல்லிடுவா? ஒன்றும் இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நான் தை கந்தசாமி படிக்கிறப்ப இந்த தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை எடுப்பாங்க. அப்போ எல்லாருமே தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி எந்திரிச்சு நிலைமை எடுத்துகிட்டு இருக்கப்ப கந்தசாமி மட்டும் சீட்டில் உட்காந்தே இருந்திருக்கு. அப்படி அப்போ பேராசிரியர் கேட்டிருக்காங்க, ஏன் நீங்கள் மட்டும் எந்திரிக்க மாட்டேங்கிறப்ப, நானே ஒரு தீண்டாமை ஏன் மேலே தானே நிகழ்த்துறீங்க, தீண்டாமை ஒழிக்கணும்னு மற்ற வேண்டாண்டா உறுதிமொழி எடுக்கணும், நான் ஏன்டா உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்னு ஒரு தை கந்தசாமி. அந்த தை கந்தசாமியை அழைக்கிறேன். இருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு மார்க்ஸ் வழங்குகிற 2வது சந்தர்ப்பம் இது. அவர்களோட ஏற்கனவே அவருடைய 70வது பிறந்தநாள் விழாவிலும் எனக்கு இப்படியான ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இங்கே நாங்கள் தகட்டூர் ரவி வந்திருக்கிறார், நான் இருக்கிறேன். எனக்கு ரவிக்கு என்னன்னு தெரியாது, எனக்குன்னா ஒரு அரசியல் பற்றிய ஒரு புரிதலுக்கான ஒரு திறப்பாக மன்னார்குடி காலேஜ் தான் இருந்துச்சு. இங்கே வந்திருக்க நிறைய பேர், தோழர் துரைக்கண்ணை, கல்யாணியை, சிவகுமார் சாரை, தியாகு தோழரை, இப்படி எல்லாரையும் எனக்கு அப்போவே அறிமுகமானது. நான் 19-20 வயசுலேயே எங்களுக்கு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அறிவுசீவிகள்லாம் யார் யாருன்னு இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் எங்களுக்கு மார்க்ஸ் வழியாக அறிமுகமான. இந்த இங்கிலீஷில் ஆக்சிமோரான்னு ஒரு டேர்ம் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்மறையான 2 அம்சங்கள், அப்படி ஒரு அம்சம் தான் எங்களை மார்க்ஸை எங்களுக்கு அறிமுகப்படுத்துனுச்சு. நாங்கள்லாம் நான் நாகப்பட்டினத்தோட கடைக்கோடியில் இருந்து மன்னார்குடியில் போய் படிக்கிறோம். இந்த ரவி ஆதியங்காடுன்னு ஒரு ஊர், அது நீங்கள் மேப்பில் தேடினா கூட கிடைக்காது. அங்கேருந்து ஒரு 4-5 பஸ் ஏறி ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து அப்படி தான் பஸ்ஸே ஏறணும்னு வச்சுங்க. அப்படி அந்த போல் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம மன்னார்குடி காலேஜில். அது 1971 அந்த கல்லூரி தொடங்கப்பட்டது. நாங்கள் போகிறது 89, 90, 91, 92 அந்த பீரியட். அதுவரையில் அங்கே ஹாஸ்டலே கிடையாது. கேட்டால் அங்கே பயிலும் சாதியை சொல்லி அடிச்சுக்கிறான். இது ஒரு காரணம் தான் அவங்க சொல்கிறது. நாங்களே எவ்வளோ சொல்கிறோம், ஏன் சோத்தில் கல் கிடக்குன்னு சோறு திங்காமல் இருக்கிறோம், பொறுக்கி திங்கிறது இல்லையா? பரீட்சைலாம் 2 பேர் காப்பி அடிக்க தான் செய்வான்,
பரீட்சை நிப்பாட்ட மாட்டீங்க இப்படி சொல்லி நாங்கள் பண்ணால் அது ஒன்றும் கதைக்காகலை. அப்போ இந்த அங்கே ஒரு இடம், அதுதான் இந்த ஆக்சிமோரான்னு சொன்னேன், சர்ச்சு அக்ரகாரம்னு. என்னங்க சர்ச்சு அக்ரகாரம்னு அங்கே மன்னார் உள்ள ஒரு ஏரியா இருக்குது. அது நீங்கள் கற்பனையே பண்ண முடியாது. நீங்கள் வாஸ்கோட காமா இல்லாமல் அங்கே போய் ரவி ரூம் எங்கே இருக்குது, கந்தசாமி ரூம் எங்கே இருக்குதுன்னு கண்டே பிடிக்க முடியாது. அப்படி சந்து இந்த ஒரு ஒரு பழம் நகரத்தை வந்து ஆழ்ந்துட்டு அதை படம் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? இதுதான் காலடி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சாங்க கண்டுபிடிச்சாங்கன்னு. அந்த மாதிரி இருக்கும் மேலே இருந்து பார்த்தா. அந்த ஐயரே கல்லை நட்டு கல்லை பூசி அது சுண்டெல்லாம் பூசி இந்த மணியாசெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, சும்மா கல் அடுக்கி வச்சுருப்பாங்க. அது மேலே ஒரு ஷீட்டு போட்டிருப்பாங்க, அந்த இடுக்கில் வந்து தாரை காய்ச்சி ஊற்றிருப்பாங்க. இப்படி அது ரொம்ப அற்புதமான கட்டுமான பொருட்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு கட்டுமானம். என்ன பிரச்சனைனா ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்துட்டு ஒரு மாதத்துக்கு 100 ரூபா கொடுத்தாங்க தங்கிக்கலாம், அதான் அது ஒரு வசதி. அப்படி ஒரு இடத்துல நாங்கள்லாம் தங்கிக்கிட்டு இப்போது ஏதோ நாங்களே சமைச்சு சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டில் அப்போல்லாம் இப்போயாவது 25 கிலோ 30 கிலோலாம் ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க, அப்போ அதுவும் கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு 5 கிலோ என்னமோ கொடுப்பாங்க, அப்புறம் அது ஒரு 2 ரூபா 3 ரூபா கொடுத்து நம்ம விலைக்கு வாங்கிக்கணும், அப்படி இருக்கும். இப்படி பொங்கி தின்னுக்கிட்டு நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த சமயத்தில் தான் மார்க்ஸ் அங்கே அந்த கல்லூரியில் வேலை பார்க்குறாரு. ரவி போன்ற சில முன்னோடி கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த ஆட்கள். நாங்கள் சும்மா தீக்கதர் மட்டும் படிக்கிற ஆட்கள், ஜனசக்தி மட்டும் படிக்கிற ஆட்கள். இப்படியான ஆட்களில் வந்து ரவி வந்து சொல்கிறார், நம்ம காலேஜில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் இருக்காரியா மார்க்ஸ்ன்னு, அவர் வந்து இந்த மாதிரி நம்ம போராட்டங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆதரவு கொடுப்பாரு, நீங்கள் நான் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாரு. ஒரு நாள் பார்த்தா இந்த வாத்தியாரை நான் பல நாள் சேட்டுன்னு நினச்சிக்கிட்டு, ஏதோ வடநாட்டுக்காரர் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ஒரு சைக்கிளில் வருவார், ஜிப்பாலாம் போட்டிருப்பார். சரி, ஒரு வடநாட்டுக்காரன்னு நினச்சிக்கிட்டு ஆயா ஹே பயா ஹே பல்தா ஹே ஜல்தா ஹேலாம் பேசியிருக்கேன். அது அவருக்கு தெரியாது போல இருக்குது. இவர் ரவி மாணவர்கள் அழைச்சிக்கிட்டு அந்த இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிற, இவர் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் தான் உட்காந்துருப்பார், ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்க மாட்டார். போனால் நான் எல்லா ஆளுக்கும் பின்னாடி கடைசியாக வந்துக்கிட்டு இருக்கேன். இவர் இதை நான் பல நாள் கிண்டல் பண்ணியிருக்கேன், ஏன் இவர் போய் நம்ம போராட்டத்துக்கு ஆதரவு அளிப்பாருன்னு சொல்கிறீங்களேன்னு. அப்புறம் நாங்கள் போனதும் அப்புறம் கடைசியாக எல்லாம் நின்னா இவங்கெல்லாம் பேசினாங்க. அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அந்த எங்களுக்கு வகுப்பெடுப்பார் மார்க்ஸ். இங்கேருந்து கல்லூரியிலேருந்து அந்த பெரிய கோயிலில் கொண்டு சைக்கிளில் போட்டுட்டு ஒரு பஸ் ஏறி போவார். அப்படி தான் எங்களுக்கு மார்க்ஸ் அறிமுகமாகிறார். அந்த போராட்டத்தின் போது நாங்கள் ஒரு விடாப்பிடியான ஒரு போராட்டத்தை நடத்துகிறோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த போராட்டம் எப்படி நடந்ததுன்னாக்கா, ஒரு நாளைக்கு புதுசாக சினிமா வந்தால் சைக்கிள் அடிப்பானு போல இருக்குது, மறுநாள் மறந்துடுவாங்க, இப்படி போயிடும். நாங்கள் விடாப்பிடியாக ஒரு போராட்டத்தை ஒரு கட்சி எப்படி நடத்துமோ அதுபோல் ஒரு போராட்டத்தை நடத்தும். ஒரு கட்சி எப்படி நடத்தும்னு இல்லை, ஒரு கட்சியே எங்களை கைவிடுற அளவுக்கு அந்த போராட்டத்தை நாங்கள் விடாப்பிடியாக நடத்தினோம். ஏன்னா நாங்கள் எந்த கட்சிகளை நம்பி நின்றோமோ அந்த கட்சிகளை எங்களை கைவிட்டாங்க ஒரு கட்டத்தில். இன்னும் பெரிய வம்பு ஒன்று, இந்த வைக்கம் போராட்டத்துக்கு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் வந்துருங்கன்னு பெரியாருக்கு ஒரு தலைவர் லெட்ரு போட்டாங்கன்னு, அந்த மாதிரி லெட்ரு தான் போடலை. ஒரு நாள் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்சியுடைய, அதாவது நாங்கள் சார்ந்திருக்கிற கட்சியுடைய மாணவர் அமைப்பின் பேனர் இருக்குது. இது என்ன இவங்க போராட்டம் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அந்த பேனரை நாங்கள் திருப்பி வைக்கிறோம். அதனாலேயே கட்சியிலேருந்து ரவி நான்லாம் பழிவாங்க எங்கெல்லாம் நாங்கள் அந்த மாணவர் அமைப்புலேருந்து நாங்கள்லாம் பெரிய கம்யூனிஸ்ட் நெஞ்சை உடச்சிக்கிட்டு நின்னா நாங்கள்லாம் எங்களையெல்லாம் கட்சி விட்டு வெளியேற்றுறாங்க. அந்த சமயத்தில் மார்க்ஸ் மிக மோசமாக பழிவாங்கப்பட்டார். ஒரு பக்கம் அங்கிருக்கிற அரசியல்வாதிகளாலும் பழிவாங்கப்பட்டார். ஏன்னா அவர் ஒன்று சொன்னார், இந்த பழிவாங்கப்பட்டார். குடியாத்தத்துக்கு அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு போராட்டம் நடத்துகிறோம். அந்த மோசமான அதுவும் கூட அந்த சமயத்தில் காயிதே மில்லத் பெயரை நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வச்ச போது அப்போ நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். அதை வைக்காதீங்க, உடைய தீவிரவாத அமைப்பாக மாறிடும்னு சங்கபரிவார அமைப்புகள் அன்றைக்கி பயங்கர பிரச்சனை பண்ணுறான். அதை எதிர்த்து எல்லாம் ராம்தாஸ் எல்லாம் அழைச்சிட்டு வந்து நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம். அங்கே மார்க்ஸ் தான் இதுக்கெல்லாம் இது பண்ணுறாரு. அப்போ அவர் மீதான சார்ஜ்களில் ஒன்று என்னன்னா, இந்த மாணவர்கள் எல்லாம் தூண்டி விடுறான். ஏன்னா 20 வருஷமாக ஹாஸ்டல் இல்லாமல் ஒரு சந்தலி முதலையும் பொங்கி தின்னுக்கிட்டு இருக்கவன் ஹாஸ்டல் கேட்டு போகிறான்னா இதுக்கு ஒரு பெரிய எம்எஸ்சி பிஎட் பிஹெச்டி படித்த பேராசிரியர் வந்து தூண்டி விடணுமா? அவர் எங்களுக்கு துணை இருந்தார், எங்களுக்கு உடன் இருந்தார், எங்களுக்கு வழிகாட்டினார், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த மாணவர்களுக்கான ஒரு விடுதியை தருவதற்கு மாறாக இந்த மாணவர்களின் போராட்டத்துக்கு உறுதுணையாக இருந்த ஒருத்தரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. குடியாத்தம் எங்கே இருக்குது, மன்னார்குடி எங்கே இருக்குது, இவர் தஞ்சாவூரில் இருக்கார். இப்படி வேண்டும் என்றே அவர் பல இன்னல்களுக்கு ஆளானார். ஆனால் நான் ரவி, ஜெயராமன், லெனின் போன்ற நாங்கள் விடாப்பிடியாக அந்த போராட்டத்தை நடத்தணும். விடாப்பிடியாக நடத்தி பிறகு ஜெயலலிதா வந்து அறிவித்தாங்க, இந்த விடுதி வந்து மன்னார்குடி கல்லூரிக்கு ஆதிராவிடர் நல விடுதி. இது கொடுமை என்னென்னா, பிற்படுத்தப்பட்ட ஒரு நல விடுதியெல்லாம் இருந்துச்சுங்க.
ஆதிதிராவிடர் நல விடுதி மட்டும் இல்லை, கேட்டால் சாதி சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்கிற ஒரு காரணத்தை சொல்லி கொண்டே இருந்தார்கள். ஒரு பெருந்தலைவர் எங்களிடத்தே சொன்னார், ரவி நான்லாம் விடிய காலையிலே, அவர் காலையிலே போகணும், ஒரு மந்திரி அவர் காலையிலே போய் பார்க்கணும்னா இருக்க மாட்டார், இது செத்தடா விடும், இவனெல்லாம் படுத்துறானு தூங்க விட மாட்டாங்க. சரி காலையிலே போய் அவர் வீட்டில் நின்று போய் எழுப்புனா, அவர் ஒளிம்பி மன்னார்குடி கல்லூரி பையங்களா, நீங்கள்லாம் போராட்டம் பண்ணுறீங்கல்ல, போராடுங்க, ஹாஸ்டல் வந்துடும் அப்படின்னாரு. இதை சொல்கிறதுக்காகவே எங்கள் ஹாஸ்டல் வந்ததும் விடிய காலையில் ஒரு வீட்டுக்கு போய், ஐயா வணக்கங்க, ஹாஸ்டல் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அங்கே விடுதி போராட்ட வெற்றி விழாவை நடத்தினோம். அப்போ கூட மார்க்சின் மீது ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு பெருமுயற்சி நடந்தது. இப்படி தொடர்ச்சியாக எங்கள் போராட்டத்துக்காக அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டார். ஆனால் அவர் அந்த கூட்டத்தில் சொன்னார், நான் இந்த போராட்டத்தை தூண்டவில்லை, இப்படியான ஒரு எழுச்சி மிகுந்த போராட்டம் நடந்தபோது அவர்களோடு நானும் பணியாற்றினேன் என்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதை சொன்னார். அந்த கதை மறக்கவே முடியாது, நீங்களும் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். சீனாவில் அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. யாராச்சும் ஒருத்தர் நிலப்பரப்பு போட்டு ஒருத்தன் கடன் வாங்கிட்டான்னா, குறிப்பிட்ட காலத்தில் கட்ட முடியலன்னா இவன் பொண்டாட்டி அழைச்சிட்டு போடுவான் அந்த பண்ணையார். இவன் இந்த விவசாயி கஷ்டப்பட்டு காசு விஷயம் சேர்த்து கொண்டு கொடுத்து கடனை முடிச்சிட்டாரா, அன்னைக்கு தான் பொண்டாட்டியை விடுவான். அதுபோல் ஒரு விவசாயியின் மனைவியை ஒரு நிலப்பரப்பு அழைத்து சென்று விடுகிறான். ஒரு 2-3 வருஷம் கழிச்சு காசு விஷயம் சம்பாரிச்சு சேர்த்து கொண்டு அந்த ஐயாக்கிட்ட கொடுத்துட்டு பொண்டாட்டி அழைக்க போகிறான். அங்கே இந்த பெண்மணி அழுகிறாள். அப்போது கேட்குறான், ஏன் புருஷன்கிட்ட இருந்து அழைச்சிட்டு வரும்போதும் அழுதா, இப்போ பண்ணையார்கிட்ட இருந்து புருஷன் கூப்பிட வர்றப்பையும் அழுகுறியேன்னு ஒருத்தன் கேட்டான். இல்லை, எனக்கு அங்கே 2 பிள்ளை இருந்துச்சு, அப்பா அதுக்காக அழுதேன், இங்கேருந்து கூட்டிகிட்டு போறீங்க, இங்கே 2 பிள்ளை இருக்குது அதுக்காக அழுகுறேன்னு சொன்னால் அவள். அதுபோல் எங்கேயும் மாணவர்களை நீங்கள் சுகமாக வைத்திருக்கவில்லை, எல்லா இடத்திலும் கல்லூரி மாணவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, என்ன நீ அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணினா அங்கேயும் போய் நான் பிரச்சனை பண்ணுவேன் என்று அவர் அந்த கூட்டத்திலே அவர் அறிவித்தார். அது மாத்திரமில்லை நண்பர்களே, அவர் குடும்பத்தையே ஈடுபடுத்தினாருங்க. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, வீட்டில் கொண்டு சட்டையை கட்டி விடுவேன். எங்கள் வீட்டுக்குள்ளே போனால் சட்டை கட்டிடுவேன், அது எனக்கு ஒரு இயல்பு. அது நிறைய பேர் திட்டிருக்கிறாங்க, ஏன்னா வந்ததும் சட்டை கட்டுமான்னு. அதுபோல் நான் மாசு வீட்டுக்கு போனால் சட்டை கட்டிடுவேன். நான் இதுக்கு அவர் முகத்துக்காக சொல்லவில்லை. ஜெயா எங்களை ஒரு நாளும் ஏதோ வந்தவன மாதிரி நடத்துனதே இல்லை. இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும், இன்றைக்கி மத்தியானம் போனப்போ கூட கொஞ்சம் சோறு தான் கொடுங்க கேட்டு தின்னுட்டு வர்ற ஒரு வீடாக அந்த வீடு அந்த காலத்திலே இருந்தது. அந்த அம்மாளையிலேருந்துல இருந்த வீடாக இருக்கட்டும், இல்லை தொம்பன்குடி சைடில் இருந்த வீடாக இருக்கட்டும், எல்லா வீடுகள்லையும் எல்லா இடங்கள்லையும் எங்களை ஒரு பிள்ளையை போல தான் அவங்க பார்த்துக்கிட்டாரு. ஜெயா அக்கா பார்த்துக்கிட்டாங்க. அந்த வீட்டில் நான் போனதும் எட்டை ஆட்டிடுவோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு உரிமை இருந்த ஒரு வீடாக. அது மட்டும் இல்லை, அங்கேயே வகுப்பெடுப்பார். அங்கேயும் போய் நாங்கள் பீடி பிடிக்கிறதா கீழே இறங்கி வந்ததை ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாரு. உள்ளே குடிக்க பீடினார். ஆமாம், எங்கேருந்து ஆட்களை கொண்டு வந்து பயிற்சி எடுக்கிறதா, அவங்களுக்கு சில வகுப்புகள் எடுக்கிறதா வந்தால் காமன் நேரத்துக்கு ஒரு தடவை போய் கீழே போய் பீடி பிடிச்சிட்டு பார்த்துட்டார் போல இருக்கு. எப்போ நீங்கள் இங்கேயே குடிங்க, பீடி குடிக்கிறதா இங்கேயே குடிங்கன்னு. இப்போ தோழர் சிவா சொல்லும்போது இப்போ சுகுணாதி வாகர் சொல்லும்போது சொன்னார், நான் மார்க்ஸை சார்னு ஒரு நாளுமே கூப்பிட்டது இல்லைங்க. அந்த நாள் அந்த ஆயகோட சரி, அதுக்கு பிறகு அவர் ஒரு நாளும் நான் சார்னே கூப்பிட்டதில்லை. அப்பான்னு கூப்பிட்டா இல்லை மார்க்ஸ்ன்னு கூப்பிடுவேன். ஒரு நாள் நான் சார்னே கூப்பிட்டதில்லை. எனக்கு அந்த போன்ற ஒரு இதை எப்படி அவர் விளங்கினார்னா, இங்கேயோ இந்த ரவி ஊர்ல எல்லாம் பஸ்ஸே ஓடாதுங்க. அந்த வேதாரண்ய மூளைக்கெல்லாம் பஸ்ஸே ஓடாது. அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த நம்ம ஊருக்கு கோயம்பேடு 2, 3ன்னு வச்சிருக்கிற மாதிரி, அது அந்த ஊருக்கு ஆயக்கரம்பலம் 3, ஆயக்கரம்பலம் 4, இந்த சோபாசைக்கு தான் சொல்லுவார். இப்போ இன்னும் புங்குடு தீபம் ஏதோ ஒரு ஊருன்னு. அந்த மாதிரி அந்த இலங்கைக்கு இதுக்கு இடையில ஏதோ கடல் வந்ததுனால விட்டு போயிருக்காங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஊர்களுக்கு மாலியையும் பாரதியையும் அழைச்சிக்கிட்டு வந்து ஜெயாக்காவும் வருவாங்க. அங்கே தலித்துகள் கூட்டம் நடத்துவாங்க. இப்போ பண்பாட்டு பேரவை என்கிற ஒரு அமைப்பு வைத்திருந்தோம், தலித் பண்பாட்டு பேரவை என்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின் சார்பில் எங்கள் அது ஒரு புங்குடுதீவில் கூட்டம் நடக்கும். அங்கே கொண்டு வந்து அந்த கூட்டம் முடிந்ததும் இந்த பிள்ளைகளையும் போட்டுட்டு இவருக்கு வரட்டு விட்டு தூங்கிட்டு இருப்பார். அந்த பிள்ளைகள் அங்கே மேடைகளில் தலித்துகளுடைய பாடல்களை பாடுவது, ஜெயாக்காவும் பிள்ளைகளுக்கு துணையாக வருவது, இப்படி குடும்பத்தையே அவர் ஈடுபடுத்தினார். அது மாத்திரம் இல்லை, இங்கே எல்லாரும் நாங்கள் சொல்ல வரதெல்லாம் சிவா சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் அவர் அடுத்தவங்க பேசுகிற சொல்லிட்டாரு. இந்த மாற்றுகள் இருக்குல்லங்க, இந்த விஷயம் அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அதாவது சில அனுமானங்கள் இருக்குது. அருள்மொழி சொல்லும்போது காந்தினா இப்படி தான். நாங்கள் சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது ஏபிவிபிக்காரங்க எங்கள்கிட்ட சொல்கிறான், அம்பேத்கருக்கு பயங்கர துரோகம் செய்தவர் காந்தி, அவரை எதிர்க்க வேண்டியது இல்லையா? எப்பா, எங்களுக்கும் அவருக்கு இருக்கிற சண்டையை நாங்கள் தனியாக பேசிக்கிறோம், ஒன்னோட நின்று அதை தீர்க்க முடியாது என்றெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் அந்த அளவுக்கு இந்த காந்தி எதிர்ப்பில் ஊறி இருந்த போது காந்தியின் தமிழ் சனாதனிகளும் படித்துவிட்டு நான் உடனடியாக அவர்கிட்ட பேசினேன்.
இன்னுங்க நான் வந்து அம்பேத்கரை துரோகம் பண்ணுறவனா மாறிடுவனும் குற்ற உணர்வு வந்துட்டு மறுபடியும் 2வது தடவையும் படித்தேன் அந்த புத்தகத்தை. அப்போ ஒரு சமூகத்தை ஒரு பன்முக தன்மை ஒரு மனிதருக்கு எப்படி இருக்க முடியும் என்பதை புரிஞ்சு ஒரு நாள் கேட்டீங்கன்னா மார்க்ஸுக்கு இந்த மாதிரி விழா நடத்தணும்னு சொல்லும்போது அவர் வந்து எல்லாருமே பகைச்சிக்கிட்டாரு, யாரோட பேர் நிற்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோழர் சொன்னார். என்னன்னா இப்போ அம்பேத்கரை பற்றி எல்லாம் வேணாலும் சொல்லலாம், ஆனால் மிஸ் எஃபோர்டு அவர் வந்து ஒரு மாதிரி உறவாக ஒரு நட்பாக தோழமையாக இருந்தார், காதலாக இருந்தார்னு எழுதிட்டாக்க உடனே என்ன இவர் தான் கண்டுபிடிச்சாரா என்று ஒரு முரண்பாடு. முஸ்லீம்களுக்கு ஆதரவாக அவர் எல்லா போராட்டம் பண்ணுவார், அதுக்கெல்லாம் பேசுவாங்க. ஆனால் 377 நீக்கிறதை பற்றி அவர் பேசினாக்கா உடனே முஸ்லீம்களுக்கு பழமைவாதிகளுக்கே கோபம் வந்துடும், அவர் எதிர்ப்பார்கள். இப்படி மார்க்சிஸ்ட்னு சொன்னால் அவரே மார்க்ஸ் தானே. ஆனால் மார்க்சியத்தின் பெயரால் என்று ஒரு புத்தகம் எழுதினாக்கா அவரை மேடையேற்ற விட மாட்டாங்க, அல்லது அவர் வந்து அடிக்கிறதுக்கு திட்டமிடுவாங்க, தாக்குறதுக்கு திட்டமிடுவாங்க. இப்படி நான் அந்த அம்பேத்கர் பற்றிய நூல் அவர் எழுதிய போது கூட நான் அவர் இடத்துல ஒன்று சொன்னேன். இந்த மாதிரி அம்பேத்கர் வந்து மிக அன்பு செறிந்த உறவை வந்து அந்த மிஸ் எஃபோர்டு அவர் வளர்த்தாங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இருக்குது. அதை நீங்கள் எழுதுகிற புத்தகத்தில் என்னன்னு கேட்டார். காந்தியும் காங்கிரஸாரும் தீண்டாத மக்களுக்கு செய்தது என்ன என்கிற ஒரு நூலை வந்து அந்த மிஸ் எஃப்க்கு தான் அவர் அர்ப்பணித்திருப்பார். எல்லாம் என்ன எழுதுவோம், சமர்ப்பணம் போட்டு அன்புள்ள அம்மாவுக்கு, அப்புறம் வந்து நான் எழுதுவதற்காக தன் கணங்களையெல்லாம் ஒதுக்கி கொடுத்து என் மனைவி ஜெயாவுக்காக, இப்படி தானே பொதுவாக எல்லாம் எழுதுவாங்க. ஆனால் ஒரு பக்கம் எழுதுறாங்க, அது நீங்கள் தயவுசெய்து எல்லாரும் படித்து மிக கவித்துவம் சொல்லிக்கிற ஒரு அது ஆங்கிலம் நமக்கு நல்லா தெரிஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும் போல இருக்குது. அவ்வளோ அற்புதமான ஒரு பைபிளில் ஒரு இதை சொல்லி அவர் எழுதியிருப்பார். அதை நான் சொன்னேன். அதை கூட இந்த +2 பையங்க படிக்கிற பையங்கள்லாம் இந்த காதலன் பெயர் அந்த இனிஷியல் போட்டு கூப்பிட்டுக்கிறது, ரகசியமாக வச்சுக்கிறது, அப்புறம் பொண்ணுங்க தன்னுடைய காதலன்ட்ட வாடி ஓடின்னு பேசிக்கிறது, பசங்க தன்னுடைய காதலிக்கிட்ட வாடா போடான்னு பேசிக்கிறது, அப்பா அம்மாவுக்கு தெரியாது ஏமாத்துற மாதிரி, இந்த மாதிரி ஒரு நுட்பத்தை பயன்படுத்தியது போல் நான் அப்போது உணர்ந்தேன் என்று அவர் இடத்துல சொன்னேன். ஒரு அற்புதமான உறவை சொல்றதுக்கு என்ன கூச்சு, என்ன தயக்கம். அந்த மாதிரி மார்க்ஸ் வந்து எல்லாரையும் வந்து வெறுத்துக்கிட்டாரு. நான் புரிந்து கொண்ட நபிகள் எழுதும்போதே அவருக்கு சில இஸ்லாமிய அமைப்புகளிடமிருந்து அவருக்கு சில நெருக்கடிகள் வந்ததாக நான் கேள்விப்பட்டேன். இப்போ அவர் இந்த நண்பர் சொன்னார், இப்படி எல்லாரையும் பகைச்சுக்கிட்டதுனால யாருக்குமே அவர் விசுவாசமாக இல்லை, அதனால யாரும் அவருக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க, ஒரு இது நடத்தும் ஒரு ஒரு ஆழ்மன விருப்பத்தோடு அதை செய்ய மாட்டேங்கிறாங்க என்று சொன்னார். இருக்கலாம், ஆனால் ஒரு உயிர்ப்புள்ள இந்த கிராம்சி சொல்வார்ல, ஒரு உயிர்ப்புள்ள அறிவுசீவி என்கிறவன் வந்து யாருக்கும் விசுவாசம் பண்ணியடிக்க முடியாது. இதுன்னு இயேசு சபை அவர் வந்து விசுவாசமாக இருக்கிறதுக்கு யாருக்கும் ஒரு அறிவாளி விசுவாசமாக இருக்க முடியாது, விசுவாசமாக இருப்பவன் அறிவாளியாகவும் இருக்க முடியாது. அம்பேத்கர் சொல்லுவார் இல்லைங்களா, ஒரு மேதை எப்படி இருப்பான், ஒரு மேதாவி எப்படி இருப்பான்னு. அப்போ ஒரு மேதாவியாக இருப்பன் வேண்டுமானால் இந்த மாதிரி பாசாங்குகளுக்குள் பதுங்கிக் கொள்ளலாம், ஆனால் ஒரு மேதை பாசாங்குகளுக்குள் பதுங்கிக் கொள்ள முடியாது. அப்படியாக இருப்பவன் தான் மேதையாகவும் இருக்க முடியும். அந்த அடிப்படையில் என்னுடைய ஆசிரியர், எங்களுடைய ஞான தந்தை, நாங்கள் மார்க்ஸ் என்றும் அப்பா என்றும் அன்போடு அழைக்கிற மார்க்ஸ் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், நிறைய எழுத வேண்டும். எனக்கு இன்னமும் கூட அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. இப்போ கூட நான் போய் அங்கே பார்த்து அந்த தாராளவாதம் புத்தகத்தை வாங்கிட்டு போகணும், அப்போ என்ன எழுதுறாரு, அப்போ என்ன பேசுகிறாருங்கிறது ஒரு அவரோட பேசுவதற்கு நிகராக அவர் புத்தகங்களை படிக்கிறது. ஆனால் தொடக்கத்தில் நான் ரவி எல்லாமே போய் சொல்லுங்க, என்னையா புத்தகம் வாயை திறந்து பேசுகிற மாதிரி மேடையில் பேசுகிறாரு, இந்த புத்தகத்தையும் படிக்க முடியல, இது என்ன இப்படி எழுதிட்டு இருக்கிறாருன்னு. பிறகு அதற்குள்ள நாங்கள் பயணித்து தான் அந்த இதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு அதிலிருந்து விலகி இருக்க முடியலை. ஆகவே எப்போதும் எங்களோடு இருக்கிற அல்லது நாங்கள் எப்போதும் இருக்க விரும்புகிற மார்க்ஸ் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என வாழ்த்து விட விரும்புகிறேன். வணக்கம். தோழர்களுக்கு வணக்கம். பொதுவாக மார்க்ஸை குறித்து பல பேரும் பேசும்போது சொன்னாங்க, அவர் எப்போதும் அவரை பற்றி அது விமர்சனம் தான், எழுத்தில் மட்டுமல்ல பழகுவதற்கும் ரொம்ப அவர் கராரானவர் அப்படின்னெல்லாம், ஒரு நிலையான ஒரு நட்பு வட்டம் அவருக்கு இருக்காது என்பது எப்போதும் அவரை பற்றிய ஒரு கருத்தாக இருக்குது. ஆனால் உண்மையில் இப்போ யோசித்து பார்க்கும்போது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக மார்க்ஸ் அவருடைய 60வது பிறந்த நாளின் போது இதே மாதிரியான ஒரு நிகழ்வை ஒருங்கிணைச்சிருந்தோம். அன்றைக்கு யாரெல்லாம் அவருடன் இருந்தார்களோ, ஆரம்ப கட்டத்திலிருந்து இருந்த அவர்கள் எல்லோரும் இன்றைக்கும் இந்த நிகழ்வில் வந்து நாங்கள் பார்க்குறோம். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்தவர்களும் கூட ஆரம்பத்திலிருந்து அவரோடு பயணிக்கிற அத்தனை பேருமே அவரை வந்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சிருக்காங்க. அவ்வளோ பேரும் இங்கே தொடர்ந்து இருக்காங்க. அதனால் உண்மையிலே சொல்லணும்னா
மார்க்ஸை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் கூட மீண்டும் வந்து அவரோட இணைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. அதனால் அதை நம்ம வந்து கவனத்தில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் மார்க்ஸினுடைய புத்தகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருக்குது. எல்லாவற்றிலுமே பார்த்தோம் அப்படின்னா அவர் கண்டுகொள்ளப்படாதவற்றின் மீது கவனம் செலுத்துவராக மட்டும் இல்லாமல் மூடி மறைக்கப்படுகிற இருட்டடிப்பு செய்யப்படுகிற விஷயங்களின் மீது வெளிச்சமிட்டு காட்டுபவராகவும் அவர் இருக்கிறார். அத்தனை நூல்கள்லையும் நம்ம அவருடைய அத்தனை எழுத்துக்கள்லையும் பார்க்கலாம். இப்போ சமீபமாக புத்தக சந்தைக்கு வரவிருக்கிற அவருடைய மணிமேகலை குறித்த நூலும் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கு. பொதுவாக இந்த சமூகம் ஐம்பெருங்காப்பியங்களில் சிலப்பதிகாரத்தை பல்வேறு காரணங்களுக்காக உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கிற போது அவர் வந்து அவருடைய கவனம் மணிமேகலையின் மீது சொல்கிறது. மணிமேகலை குறித்து ஒரு பரவலான ஒரு ஏற்பு என்பது தமிழ் சமூகத்தில் இலக்கிய சமூகத்தில் இல்லை என்பதும் நம்ம கவனத்தில் இருக்கணும். அப்படியாக அவருடைய எல்லா நூல்களுமே வந்து அப்படியாகத்தான் இருக்கு. அவருடைய அரசியல் பாதையிலிருந்து அவர் தேர்ந்தெடுத்தவற்றிலிருந்து அவர் இப்போது வரைக்கும் விலகவில்லை அப்படிங்கிறதும் ரொம்பவும் வியக்கத்தக்க ஒன்றாகத்தான் இருக்கு. அதே போல் அவருடைய இன்னொரு தனித்துவமான ஒரு பணி என்று சொன்னால் அவருடைய மனித உரிமை பணிகளை சொல்லணும். கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட உண்மை அறியும் அறிக்கைகள் அந்த குழுவில் செய்யப்பட்ட அறிக்கைகள் வந்து அவரிடம் இருக்கு. அதை வந்து அவர் தொகுத்திருந்தார், ஒரு புத்தகமாக கொண்டு வருவதற்காக அந்த அறிக்கைகளை எல்லாம் தொகுத்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய அளவில் சிறுபான்மையினர்களுக்கு குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிற அந்த செயல்பாட்டாளர்கள் மீதெல்லாம் ரொம்ப ஒரு கடுமையான அடக்குமுறையை வந்து இந்திய அளவில் அரசாங்கம் மேற்கொண்டது. மார்க்ஸுடைய வீட்டிற்கும் கூட ஒரு 2 முறை வந்து போலீஸ் வந்து விசாரித்து செஞ்சாங்க. அந்த மாதிரி தருணத்தில் தான் அவர் வந்து அந்த முயற்சியை வந்து அவர் கைவிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்ட அந்த அறிக்கைகள் நூலாக வர வேண்டியது வந்து அது அப்படியே கைவிடப்பட்டது. இந்த தருணத்தில் நான் அவரை கேட்டுக்கிறேன், மீண்டும் வந்து அப்படியான அந்த அறிக்கைகள், ஏன்னா மனித உரிமை தளத்தில் செயல்படுவதற்கு ரொம்ப அந்த செயல்பாடுகள் அரிதாக்கி கொண்டு வருகிற இந்த சூழலில் அவருடைய அறிக்கைகள் வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு ஆவணமாக அது இருக்கும். அதனால் அந்த முயற்சியை அவர் மீண்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். அதே போல் இன்னும் சில விஷயம் இங்கே செல்வாலாம் பேசும்போது கூட சொன்னார், அவர் வந்து குடும்பத்துக்கெல்லாம் அவர் என்ன செஞ்சாருன்னே தெரியல அப்படின்னு. அதை பற்றி மட்டும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு. உண்மையிலே அவர் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான், குடும்ப பொறுப்புகளை அவர் கையில் எடுத்தவர் இல்லை. ஆனால் தன்னுடைய மகள்களுக்கு வந்து ஒரு தந்தையாக அவர் செய்ய வேண்டிய எந்த கடமைகளை அவர் முழுசாக செய்யலை. ஆனால் தன்னுடைய மகனுக்கு ஒரு தாயாக இருந்து அவர் இப்போதும் அவர் வளர்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு அவர் செல்வா பேசும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. அவருடைய கவனம் எல்லாம் அவருடைய 2 மகள்களை வளர்க்க தவறிய விஷயங்களை எல்லாம் வந்து அவர் சத்தியனை இப்போது வரைக்கும் அவர் அவ்வளோ கவனமாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். குடும்ப உறவுகள்லேயே அவருக்கு யார் மேலேயாச்சும் ஒரு தினந்தோறும் நாள்தோறும் நினைச்சு பார்க்குற ஒருத்தராக யார் மேலேயாவது ரொம்ப அக்கறை வந்து இன்னமும் இருக்கும் அப்படின்னா அது சத்தியன் மேலே தான் இருக்கும். சத்தியன் 10வது நல்லா முடிச்சிடணும், 12வது முடிச்சிடணும், கல்லூரிக்கு வந்துடணும். இப்போ கல்லூரி வந்த அப்புறம் சத்தியனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டா போதும் என்று தொடர்ந்து அவர் வந்து தன் குடும்ப உறவுகள்லேயே சத்தியன் மேலே மட்டும்தான் அவர் அவ்வளவு அக்கறை வந்து செலுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு எழுத்து துறையில் மட்டுமல்ல, ஒரு இலக்கியவாதியாக, ஒரு எழுத்தாளராக, ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளராக மட்டுமல்ல, ஒரு குடும்ப உறவிலும் கூட வந்து அவர் மார்க் எப்படி தனித்துவமானவராக இருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு இந்த நேரத்தில் அது நினைவுக்கு வந்தது. தொடர்ந்து இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக மார்க்ஸ் இன்னும் அவருடைய சில தனித்துவங்கள் சொல்லணும் அப்படின்னா, எங்கேனும் ஒரு கூட்டங்கள் ஒரு பெரிய அரங்கு நிறைந்த கூட்டத்துக்கு தான் மார்க்ஸ் அழைக்கணும் அப்படின்னு இல்லை. பல சமயங்கள் நாங்கள் ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க அந்த கூட்டத்தில் அப்படின்னா யாரை கூப்பிடலாம் அப்படின்னா மார்க்ஸை கூப்பிடலாம் அப்படின்னு உடனே ஒரு சின்ன அறைக்குள்ளே ஒரு சின்ன ஒரு குழுவாக நடக்கிற ஒரு கூட்டத்திற்கு கூட வரக்கூடிய அவ்வளோ எளிதாக அணுகக்கூடியவராக மார்க்ஸ் இருந்திருக்காரு. இன்றைக்கு நாள்தோறும் வந்து தொலைக்காட்சிகளில் பல்வேறு விவாதங்கள், அதற்குன்னு தனிய தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கெடுப்பதற்கனே வந்து இன்றைக்கு நிறைய பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இஸ்லாமியர்களை பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு, தொலைக்காட்சியில் பேசுவதற்கு யாராவது அழைக்கணும் அப்படின்னா அதற்கு மார்க்ஸ் தான் இருந்தார். அவர்கள் எளிதாக ஒரு இஸ்லாமியரின் பிரச்சனையை பேசுவதற்கு மார்க்ஸை கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து அப்போ இருந்தது. அப்போ அப்படியாக வந்து ஒடுக்கப்பட்டவர்களின் மீது, சிறுபான்மையினர்களின் மீது, பெண்களின் பிரச்சனைகள் குறித்து எப்பொழுதும் வந்து துணை நிற்கக்கூடியவராக அவர் இருந்திருக்கார். தொடர்ந்து அவருடைய செயல்பாடுகள் இன்னும் தொடர்ந்து அவர் இடைவிடாமல் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த சூழலில் இந்த 75வது ஆண்டையொட்டி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மீனா. அடுத்து மார்க்ஸ் பற்றி ஓடைத்துறையை சில வார்த்தைகள் பேசுகிறேன். தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கங்கள்.
இப்படி ஒரு நிகழ்வை நாங்கள் கடந்த அக்டோபரிலிருந்தே நடத்த ஏற்பாடு செய்து கொண்டிருந்தோம். அது கால சூழ்நிலை 2 மாதங்கள் தள்ளி போய் இப்போது நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் உண்மையிலேயே மார்க்சினுடைய பிறந்தநாள் அக்டோபர் 4 என்று நினைக்கின்றேன். அந்த நாளன்று தான் நடத்துவதாக திட்டமிட்டிருந்தோம். பல காரணங்களால் அது நடத்த இயலாமல் போயிட்டு, இன்னும் சொல்லப்போனால் தோழியர் மீனா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல 60வது பிறந்த நாளை நாங்கள் இதே சென்னையில் நாங்கள் மிக விரிவான அளவிலே நடத்தினோம். மார்க்ஸ் சில மதிப்பீடுகள் என்று சொல்லி ஒரு சிறிய கட்டுரை தொகுதியையும் வெளியிட்டோம். அதற்கு பின்னர் கும்பகோணத்திலே ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்தை நாங்கள் நடத்தினோம். இப்போது கடைசியாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். என்னை பொறுத்தவரையில் நான் கோவையிலே இருந்து வந்தவன். கோவையிலே மிக பெரும் ஆளுமைகளாக செயல்பட்ட எஸ்டிஆர், தோழர் ஞானி, நாகராஜன் போன்றவர்களோடு ஒரு மாணவனாக இருந்தே செயல்பட்டு கொண்டிருந்தேன். இப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் 80களில் 80 என்று நினைக்கின்றேன் அநேகமாக, சோசியல் சயின்டிஸ்ட் பத்திரிகையில் இலக்கியம் குறித்து மோகன் தம்பி அல்லது மோகன் தாம்பி என்று சொல்லுகின்றவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றார். அந்த கட்டுரையை மொழியாக்கம் செய்து மார்க்ஸ் சென்னை புக்ஸ் வழியாக வெளியிடுகின்றார். அதை படித்ததிலிருந்து மார்க்ஸை பின்பற்றுவனாக 80லே இருந்து அடுத்து 82லே கோவை ஞானியின் மார்க்சியும் இலக்கியமும் என்ற நூலை வெளியிடவும் விமர்சிக்கவும் ஈரோட்டுக்கு மார்க்ஸை அழைத்திருக்கின்றோம். அதிலிருந்து தொடர்ந்து மார்க்சின் கருத்துக்களோடு உடன்பட்டு அவரோடு பயணித்து கொண்டிருக்கின்ற ஒரு நபராகத்தான் நான் இருக்கின்றேன். அதே சமயத்தில் குடும்ப அமைப்புகள் பற்றியும் மாற்றுப்பாலினத்தோர் பற்றியும் மற்ற கருத்துக்களை மார்க்ஸ் பகிர்ந்து கொண்ட போது இன்றைக்கு அவர்கள் உயிரோடு இல்லாவிட்டாலும் கூட எஸ்விஆர் அவர்கள் இருக்கிறார்கள் தெரியும் என்று நினைக்கின்றேன். ஞானியும் நாகராஜனும் நீங்கள் இப்படி எழுதுவீர்கள் என்று சொன்னால் கிராமத்திற்குள்ளே சென்றால் உங்களை பெண்கள் அடித்து விடுவார்கள் என்று பேசினார்கள். நான் அவர்களிடம் அப்போதே சொன்னேன், நான் உங்களோடு இதுவரை பயணித்து வந்தான், இன்னும் உங்களிடம் கற்றுக்கொள்ள எனக்கு நிறைய இருக்கின்றது. ஆனால் நீங்கள் அரசியலில் மார்க்சியம் பேசுகிறீர்கள், பண்பாட்டு தளத்திலே பிஜேபிக்காரர்கள் போல் செயல்படுகிறீர்கள் என்று குறிப்பிட்டேன். அன்றிலிருந்து அடுத்து தொடர்ச்சியாக குணாவினுடைய புத்தகத்துக்கான விமர்சனமாக இருக்கட்டும், வேறு எதுவாக இருந்தாலும் சரி, பின்னவீனத்துவம் பற்றி அவர் எழுதிய உடனே 3 கூட்டங்களை அறிமுக கூட்டங்களாக நாங்கள் பெருந்துறையிலும் கோவையிலும் திருப்பூரிலும் நடத்தினோம். அதிலே முத்துமோகன், கேசவன், மார்க்ஸ் போன்ற எல்லோருமே கலந்து கொண்டார்கள். குறிப்பாக 80களிலிருந்து இன்று வரை இன்றைக்கு இந்த மணிமேகலை நூல் எழுதுவதற்கு காரணமாக இருந்தது கூட கோவை அரசு கல்லூரியிலே ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னர் மார்க்ஸ் உரை நிகழ்த்தினார். அதே போல ஈரோட்டிலே ஒரு கல்லூரியிலே ஒரு உரை நிகழ்த்தினார். அதற்கெல்லாம் தயாரித்தவை மற்றவை எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் இன்றைக்கு ஒரு 6 மாத காலம் இடைவிடாத முயற்சியாக இருந்து இந்த மணிமேகலை நூல் வெளிவருகின்றது. அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் மார்க்ஸ் அதிகாரத்துக்கு எதிரான குரல் எழுப்புகிறாராகத்தான் இருக்கின்றார். ஆகவே எந்த அமைப்போ ஏதோ எப்படி இருந்தாலும் கூட நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலே தொடர்ந்து 67 இருந்து உறுப்பினராகத்தான் இருக்கின்றேன். ஆனால் இருந்தாலும் கூட மார்க்சினுடைய கருத்துக்களோடு அன்றும் சரி இன்றும் சரி உடன்பட்டு நினைக்கின்றேன். உங்களைப் போல நானும் அவருடைய கருத்துக்களோடும் சரி, அவர் கருத்துக்களுக்காக போராடுகின்ற சரி, அவரோடு கரம் கோர்த்து நிற்போம் என்று உறுதி எடுத்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. TM புரட்சிமணி அவர்கள் அந்த விருது குறித்து மார்க்ஸ் குறித்தும் சில வார்த்தைகள் பேசுவார். பேசா பொருளை பேச துணிந்த பேராசிரியர் மார்க்ஸ் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இயற்பியல் துறையில் ஒரு பேராசிரியராக தன்னுடைய பயணத்தை துவங்கிய அவர் 75 ஆண்டுகள் கல்வியியல் தளத்திலும் சமூக தளத்திலும் அடித்தட்டு மக்களோடு தோளோடு தோள் நின்று தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்துக் கொண்டு 75 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார். இந்த பொருத்தமான நேரத்தில் நான் தலைமையேற்றிருக்கக்கூடிய நீல புலிகள் இயக்கத்தின் சார்பாக மறைந்த எங்களுடைய தலைவர் TM மணி என்ற உமர் ஃபாரூக் அவர்களுடைய 9ஆம் ஆண்டு நினைவு விருதை வருகிற ஞாயிற்றுக்கிழமை கும்பகோணத்தில் அவருக்கு நாங்கள் வழங்குகிறோம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன்
நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். என்னுடைய தந்தையார் TM மணி அவர்கள் டெல்டா மாவட்டத்தில் ஒரு பட்டியல் சமூகத்தில் பிறந்து அங்கு நிலவிய நிலவுடைமை போராட்டங்களுக்கு தலைமையேற்று இன்னொரு பக்கம் சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக தன்னுடைய ஆயுள் காலத்தை ஒப்படைத்துக் கொண்டவர். TM மணி என்ற தன்னுடைய பெயரை உமர் ஃபாரூக் என்று அம்பேத்கரிய வழியில் இன இழிவு நீங்க இஸ்லாமே நன்மருந்து என்று தன்னுடைய வாழ்க்கை இறுதியில் இஸ்லாத்தின் பக்கம் ஒப்படைத்துக் கொண்டவர். அவர் ஆரம்ப காலகட்டங்களில் முன்னெடுத்த போராட்டங்களோடு முரண்பட்ட ஒரு சூழலில் மார்க்ஸ் அவர்களை குடிதாங்கி போராட்டத்தில் சந்தித்தார். நிறப்பிரிகை என்ற ஒரு பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்த பேராசிரியர் அவர்கள் குடிதாங்கி குறித்து அவர் முன்வைத்த கருத்துக்களோடு எங்கள் தலைவர் TM உமர் ஃபாரூக் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் முரண்பட்டாலும் கூட 90களுக்கு பிறகு விடுதலைக்காக முன்வைக்கப்பட்ட தலித் கலை, தலித் அரசியல், தலித் பண்பாடு போன்ற அன்றைய காலகட்டத்தில் முன்வைக்கப்பட்ட அந்த தீர்வுகளுக்கு மாற்றாக மாற்று கருத்துக்களை அவர் முன்வைத்தார். அவற்றை கரிசனத்தோடு அணுகியவர் மார்க்ஸ் அவர்கள். கிட்டத்தட்ட அவர் ஒரு இயற்பியல் பேராசிரியர், நானும் கூட ஒரு இயற்பியல் பேராசிரியர் தான். என்னுடைய இளமை காலங்களை ஒரு நிம்மதியற்ற காலமாக அவருடைய எழுத்துக்கள் ஆக்கியது. அவர் எழுதிய அந்த கட்டுடைப்பு சிந்தனைகள், பின்னறிவுத்துவ சிந்தனைகள், குறிப்பாக சார்த்தர், தெரிதா, ஃபூக்கோ, லியோகார்ட் போன்ற மேலை நாட்டு அந்த தத்துவ மரபை முன்வைத்து அவர் அனைத்தையும் கேள்விக்குள்ளாக்க வேண்டும், புனிதங்களை உடைக்க வேண்டும், மரபுகளை உடைத்தெறிய வேண்டும், அனைவரும் குரல்களும் இங்கே ஒழிக்கப்பட வேண்டும் என்று ஒரு மாற்று அரசியலை அவர் முன்வைத்ததை உள்வாங்கிக் கொண்டு என்னுடைய இளமை காலம் அவரை போலவே நான் ஆக வேண்டும் என்ற உந்துதலை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நான் பெற்றேன் என்பதுதான் அவர் 75 ஆண்டுகால அவருடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருந்தது என்பதற்கு நானே ஒரு சாட்சியாக இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். ஆக ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட அரசியலை உள்வாங்க வேண்டும், ஒரு பேரரசியலை உள்வாங்கிக் கொண்டு, ஒரு பெரும் தேசியங்களை உள்வாங்கிக் கொண்டு போகிற போக்கில் பயணிப்பதை விட இந்த வரலாற்றில் கண்டுகொள்ளப்படாத குரல்களாக இருந்த அனைத்து மட்ட குரல்களாக ஒழிக்க வேண்டும் என்ற கருத்தை அவர் முன்வைத்தார். எப்படி ஈழம் குறித்து அவர் மாற்று சிந்தனையை முன்வைத்தாரோ அதே போலவே தமிழ் ஈழத்தில் தலித்துகள் நிலை என்ற ஒரு கட்டுரையை மறைந்த எங்கள் தலைவர் எழுதினார். யாழ்ப்பாணத்தில் கடைபிடிக்கப்படுகிற அந்த தீண்டாமை கொடுமைகள், அங்கே பஞ்சமர்கள் எப்படி அவதிப்படுகிறார்கள், எழுத்தாளர் டேனியலுடைய எழுத்துக்களை முன்வைத்து அந்த இன உரிமை போராட்டம் உச்சகட்டத்தில் நடந்த பொழுது அங்கே சாதிய குரல் எப்படி ஒடுக்கப்பட்டது, எப்படி வெளிவரப்படாமல் தடுக்கப்பட்டது என்பதையெல்லாம் அந்த கட்டுரையில் எங்கள் தலைவர் வெளியிட்டார். ஏறத்தாழ ஐயா மார்க்ஸ் அவர்களோடு இணைந்தும் பிணைந்தும் ஒரு அரை நூற்றாண்டு காலம் எங்கள் அமைப்பு பயணப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தலைவர் மறைந்த போது எங்களுடைய இல்லத்திற்கு வந்து அவர் குறித்த ஒரு வரலாற்று பதிவை, ஒரு வாழ்க்கை தொடரை எழுத வேண்டும் என்ற அடிப்படையில் தலித் முரசு பத்திரிகையில் அவர் தொடர்ச்சியாக எங்கள் தலைவர் TM உமர் ஃபாரூக் அவருடைய வாழ்க்கையை தொடர்ச்சியாக எழுதினார். 1000 பேர்களின் பிறவி இழிவை ஒழித்த உமர் ஃபாரூக் என்ற தலைப்பில் ஒரு அற்புதமான தொகுப்பை மறைந்த எங்களுடைய மகத்தான தலைவருடைய வாழ்வியலை, அவர் போராட்டத்தை, அவர் முன்னிறுத்திய மாற்று அரசியலை அங்கீகரித்து தமிழகம் தழுவிய அளவில் அந்த புத்தகத்தை கொண்டு செல்வதற்கு மிகப்பெரிய ஒரு கடமையாக அந்த பணியை முன்னெடுத்தார். அந்த புத்தகங்கள் தான் எங்களை போன்ற அமைப்புகளுக்கு அவரின் மறைவை தொடர்ந்து அந்த இயக்கத்தை தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு பேராயுதமாக அந்த புத்தகம் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எங்கள் தலைவர் TM மணி என்ற உமர் ஃபாரூக் அவர்களோடு எல்லா விதத்திலும் நம்பிக்கையான போராளியாக அவர் இருந்தார். இந்த இயக்கம் முன்னெடுக்கக்கூடிய சாதாரண ஆலோசனை
கூட்டம் முதல் மாநாடுகள் வரை அத்தனையிலும் அவர் பங்கு கொண்டார். அவருடைய ஆலோசனை எங்கள் தலைவருக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஆக எங்கள் தலைவரோடு அரை நூற்றாண்டு காலம் அவர் தொடர்ந்து பயணப்பட்டார். அவர் முன்னிறுத்திய அரசியலை இவர் அங்கீகரித்தார், கரிசனத்தோடு அங்கீகரித்தார். அதில் உள்ள நியாயங்களை ஏற்றுக்கொண்டார். டெல்டா மாவட்டங்களில் பறை ஒழிப்புக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் நடத்தினோம். அப்படி என்று சொன்னால் தலித்து கலைகளை நாங்கள் ஏற்க முடியாது என்று எங்கள் தலைவர் சொன்னார். அதில் உள்ள நியாயங்களை மார்க்ஸ் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்தார். தலித்து கலை, தலித் இலக்கியம், தலித் பண்பாடு என்பதெல்லாம் ஒதுக்குதலும் ஒதுங்கலும் அடிப்படையான பார்ப்பனியத்தின் இன்னொரு வடிவம் என்று எங்கள் தலைவர் ஒரு புதிய கருத்தை முன்வைத்தார். அப்படிப்பட்ட கருத்துக்களை மார்க்ஸ் அவர்கள் நியாயத்தோடு உள்வாங்கி கொண்டு அவற்றை ஏற்றுக்கொண்டார். ஆக தொடர்ந்து அவர் எழுதிய தலித் அரசியல் அறிக்கை போன்ற புத்தகங்களில் தலித் இயக்கங்கள் குறித்து அவர் தொடர்ந்து எழுதுகிற பொழுதெல்லாம் எங்கள் தலைவரை பற்றியும் எங்கள் இயக்கத்தை பற்றியும் ஒரு நேர்மையான இயக்கமாக டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து வீரியத்தோடு செயல்பட்டு வருகிறது என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். அப்படிப்பட்ட ஐயா மார்க்ஸ் அவர்களுக்கு மறைந்த எங்கள் தலைவர் டி. உமர் ஃபாரூக் அவருடைய 9ஆம் ஆண்டு நினைவு விருது வருகிற ஞாயிற்றுக்கிழமை கும்பகோணத்தில் நடைபெறுகிறது. ஐயா மார்க்ஸ் அவர்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஏற்புரை வழங்க இருக்கிறார்கள். ஆக அகவை 75 ஆனாலும் கூட உங்களுடைய இந்த 75 ஆண்டுகால வாழ்க்கை ஒரு குறுகிய வட்டத்தில் நிற்கவில்லை. அவரவர் பிறந்த சாதிக்காக, பிறந்த மதத்திற்காக, பிறந்த மொழிக்காக பேசுவது என்பது இயல்பான ஒன்று. அதில் புரட்சிகரமான எதுவும் கிடையாது. ஆனால் அந்த வட்டத்தை தாண்டி அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து ஒடுக்கப்படுகிற அனைவரின் குரலாக ஒலிப்பது என்பது ஒரு புரட்சிகரமான விஷயம். அந்த புரட்சிகரமான விஷயத்திற்காகவே தன்னை ஒப்படைத்துக் கொண்ட ஒரு மகத்தான எழுத்தாளர், மனித உரிமை போராளி ஐயா மார்க்ஸ் அவர்கள் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தியவனாய் வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விருதை பெற இருக்கும் ஐயா மார்க்ஸ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நன்றி. ஒரு விரிவான வரலாற்றை எடுத்துரைத்தார். உண்மையிலே மார்க்ஸ் எல்லாரோடையும் ஒரு அரசியல் இலக்கியத்தை தாண்டி தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே ரொம்ப தொடர்பு கொண்டவர். என்னுடைய திருமணமும் கூட மார்க்ஸினுடைய தலைமையில் தான் நடந்தது. எனக்கு குழந்தை பிறந்த போதும் கூட கும்பகோணத்தில் தான் குழந்தை பிறந்தப்ப என்னுடைய குடும்பத்தை தாண்டி குடும்பத்துக்கு வெளியிலே வந்து பார்த்த முதல் மனிதர் மார்க்ஸ் தான். அப்படி தொடர்ச்சியாக எங்களோட வாழ்க்கையோட மார்க்ஸ் தொடர்ச்சியாக பயணித்து கொண்டு வருகிறார். அந்த பயணம் இன்னுமே நீண்ட காலம் தொடரும் என்று ஆசைப்படுகிறோம். அடுத்தபடியாக மார்க்ஸ் பற்றி எழுத்தாளர் சாம்ராஜ் மிகச் சுருக்கமாக சில நிமிடங்கள் மட்டும் பேசுவார். நன்றி சோபா. உண்மையிலேயே அந்த ஈழம் குறித்து ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பிம்பத்தை உடைத்ததிலே மார்க்ஸுடைய பங்கு என்பது மிக முக்கியமான ஒன்று. அதற்காக அவர் சந்தித்த விலைகளும் கூட, அவரோடு சேர்ந்து நாங்களும் கூட சந்தித்த விலைகள் கூட ரொம்ப அதிகம்தான் அந்த 2009 இறுதி காலகட்டத்தில். ஆனால் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு அதை மீளாய்வு செய்து பார்க்கிற பொழுது அன்றைக்கு நம்மை வசைப்பாடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு எந்த இடத்துல இருக்கிறார்கள், என்ன மாதிரியான நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், அன்றைக்கு அப்படி ஒரு உறுதியாக ஒரு ஈழாதவர்கள் புலிகளாதவர்கள் பேசியவர்கள்லாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னாலே அது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள், ஒரு 15 பேர் இங்கே பேசியிருக்கிறார்கள். பெரும்பாலும் ஒருவர் பேசிய கருத்தை இன்னொருவர் பேசவே இல்லை என்பது இந்த கூட்டத்துடைய ஒரு தனிச்சிறப்பு என்று நினைக்கிறேன். மார்க்ஸினுடைய ஈழம் சார்ந்து மார்க்ஸ் செய்த செயல்பாடுகள் குறித்து சோபாசக்தி பேசுகிறார் என்று சொன்னால், அவருடைய தொழிற்சங்க பணிகள் பற்றி பேராசிரியர் சிவகுமார் பேசினார். அதே போல அவர் கல்வி சார்ந்த களங்களிலே அவர் எப்படி செயல்பட்டார் அல்லது மருத்துவம் சார்ந்த விஷயங்களை மார்க்ஸ் எப்படி செயல்பட்டார் என்று சொல்லி பேராசிரியர் கல்யாணி பேசுகிறார். இஸ்லாமியர்கள் தொடர்பாக மார்க்ஸுடைய விஷயங்கள் குறித்து அவர் பேசினார். மனித உரிமைகள் குறித்து பெரியார் மார்க்ஸுடைய செயல்பாடுகள், பெரியார் குறித்து மார்க்ஸ் எழுதிய எழுத்துக்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட இங்கே ஒரு 15 பேர் பேசினார் என்று சொன்னால் 15 பேருமே 15 விஷயங்களை பேசியிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியம். அதைவிட மிக முக்கியம், மார்க்ஸ் இப்படி ஒரு 10க்கும் மேற்பட்ட களங்களிலே தொடர்ச்சியாக அவர் பணியாற்றியிருக்கிறார், செயல்பட்டிருக்கிறார், தொடர்ந்தும் செயல்பட்டு வந்திருக்கிறார் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் அவர் எழுத்து ரீதியாகவும் அவர் செயல்பட்டிருக்கிறார், களத்திலும் அவர் செயல்பட்டிருக்கிறார், பலருக்காகவும் அவர் செயல்பட்டிருக்கிறார். நம்ம இப்போ தலித்துகள் பற்றியோ அல்லது ஈழத்தமிழர்கள் பற்றியோ இஸ்லாமியர்களுக்கோ அவர் உழைத்ததை பற்றி பேசுகிறோம். திருநங்கைகளுக்காக அவர் பேசியிருக்கிறார், தன்பாலின சேர்க்கையாளர்கள் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி சென்னை மாநகராட்சி ஒரு பிச்சைக்காரர்களை வெளியேற்றுவது
என்று ஒரு முடிவெடுத்த பொழுது அதற்கு எதிராக அவர் செயல்பட்டார். பிச்சைக்காரர்கள் பற்றியெல்லாம் யாருமே எந்த விதமான முற்போக்கு இயக்கங்களோ அல்லது மாற்று அரசியல் பேசக்கூடிய இயக்கங்கள் கூட கவலைப்படாத ஒரு நிலையில ஒரு மனித உரிமை செயல்பாட்டராக அதிலும் கூட ஒரு கவனம் குவித்த ஒரு செயல்பாட்டராக மார்க்ஸ் இருந்தார். ஆக மார்க்ஸ் இருந்தார், இப்போதும் இருக்கிறார் என்பது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இத்தனை பேர் பேசிய அந்த உரைகள் என்பதற்குடைய இறுதி பகுதியாக இந்த விழாவினுடைய நாயகர் மார்க்ஸ் அவர் இந்த விழாவை பற்றியும் தன்னுடைய அனுபவங்கள் குறித்தும் தன் நண்பர்கள் குறித்தும் பேசுவார். மார்க்ஸ் அவர்கள் பேச வைக்கிறேன். வேற வழியில் உண்மையிலே வெறும் நன்றி மட்டும்தான் சொல்லணும் போல இருக்கு. இருந்தாலும் இதுக்காக நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடியே அவருடைய பிறந்த தினத்து அன்றைக்கே அந்த நிகழ்வு வைக்கணும்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு சின்ன குழு தான் அதுக்கான வேலையில் ஆரம்பித்தோம். அதன் பிறகு இந்த நிகழ்வுக்காக நாம் யாரெல்லாம் தொடர்பு கொண்டோமோ எல்லாமே வரலன்னு சொல்லிட்டாங்க. கூடுதலாக ஒரு சின்ன சிக்கல் வந்தது. எல்லா ஊர்கள்லேயும் அவருக்கு தொடர்ந்து கூட்டம் நடத்தினால வெவ்வேறு அமைப்புகளில் இருந்ததுனால எல்லா அமைப்புகளிலிருந்தும் நாங்கள் வந்து பேசுறதுக்கு வர்றோம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எப்படி தவிர்க்கிறது? ஏன்னா அது ஒரு 3 மணி நேரம் தான். ஒரு நாள் நிகழ்வாக இருந்ததுன்னா இன்னும் நிறைய பேர் பேச வைக்க முடியும். அது ஒரு மார்க்ஸுடைய ஆய்வரங்கம் அளவுக்காவது அது போயிருக்கும். அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போனது. ஆனாலும் கூட இந்த நிகழ்வுக்கு நிறைய பேர் வந்து பண உதவிகள் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய பேரில் மட்டும் நான் சொல்லிடுறேன். சோபாசக்தி, மீனா, ராகவன், சுகன், தாரா, ஓடை துரையரசன் தொடர், நவ்பல், அனுஷ், எதிரொலியீடு அனுஷ், மரணி அப்துல் காதர் தொடர், விஜயபாஸ்கர், காமாட்சி, யாழநாதி, அப்புறம் நான் கூட சில தோழர்கள். அது இல்லாமல் ஜீவமணி தான் இதுக்கான முழுமையான டிசைன் முக்கியம் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அவரும் ஜிஜின்னு இன்னொரு நண்பரும் சேர்ந்து தான் அதை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட ஐக்கப் அரங்கத்தில் வந்து கேட்டவுடனே உடனடியாக அவங்க வந்து இந்த அரங்குகளுக்கு ஏற்பாடுலாம் செய்து கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. இதில் எல்லாமே கூட சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. ஒரு பதிப்பாளர் கூட வந்து பேசுகிறதுக்கு கூப்பிடலை நாங்கள். அதனால் அடுத்த முறை அவர் பற்றின கட்டுரைகளோட ஒரு சின்ன தொகுப்பு ஒன்று கொண்டு வரணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அவரை பற்றின முழுமையாக நிறைய பேர் பேச வந்தவங்கெல்லாம் நாங்களும் பேசணும்னு சொல்லிவிட்டு அவங்களாம் கட்டுரையாக எழுதி கேட்டிருக்கோம். அது அடுத்த மாதங்களில் அந்த புத்தகம் வந்ததுன்னா அதுக்கான வேறு எங்கேயாவது சின்ன கூட்டமும் ஏற்பாடு பண்ணுவோம். சின்ன ஒரு பயம் இருந்தது, கூட்டம் வருமா, இன்றைக்கி நிறைய கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது, அதெல்லாம் தாண்டி ஆமாக்ஸுக்கு வருவாங்களா, வர முடியுமான்னு. ஆனால் அரங்கு நிறைந்த கூட்டமும் அதுக்கான சிற்றுண்டி ஏற்பாடு செய்து கொடுத்த தொடர் விஜயபாஸ்கர் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வந்தவங்களுக்கு